ம். என்னுடைய பெயர் வந்துங்க டாக்டர் எஸ்வி கோவிந்தராஜுங்க. என்னுடைய சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் அது விருதுநகருக்கும் சிவகாசிக்கும் இடையில சங்கரலிங்கபுரம்ன்ட்டு ஒரு வில்லேஜுங்க. அது சின்ன கொக்கு கிராமம் தான் அது. அங்கே தான் என்னுடைய ஏர்லி எஜுகேஷன் எஸ்எல்சிலாம் அங்கே தான் படித்தேன். சங்கரலிங்கபுரம் ஸ்கூலில் தான் படித்தேன். கிட்டத்தட்ட 12 நாங்கள் படிக்கும்போதெல்லாம் +2 கிடையாது. +1 +2 கிடையாதுங்க. 11 வருஷம் தான் படிப்போம். நான் படித்து முடித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்தேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் படித்து முடிக்கிற காலத்தில் அப்போல்லாம் பியூசி இருந்ததுங்க. பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் சொல்கிறதுங்க. அந்த பியூசி வந்து நான் வந்து எங்கள் படிக்க போட்டதெல்லாம் எங்களுடைய அண்ணார் தான், மூத்த அண்ணார் தான். அவர் வந்து ஹைஸ்கூலில் மேத்தமெட்டிக்ஸ் பிடி அசிஸ்டண்ட்டாக இருந்தாருங்க. அவர் தான் என்னை எல்லாம் கம்ப்ளீட்டாக என்னுடைய எஜுகேஷன் அட்லீஸ்ட் பிஎஸ்சி வரைக்கும் அவர் தான் படிக்க போட்டார். பிறகு எம்எஸ்சி வரும்போது இன்னொரு அண்ணார், அவர் சென்னையில் இருந்தார். அவர் கண்டினியூ எஜுகேஷன் பண்ணாருங்க. முதல்ல ஆரம்பத்தில் எஸ்எல்சி முடித்து பியூசியில் சேர்க்கும்போது நம்ம பாளையங்கோட்டையில், அப்போ பாளையங்கோட்டையில் பக்கத்து இது அங்கேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். பாளையங்கோட்டை ஃபேமஸ் ஃபார் எஜுகேஷனுக்கு நல்ல ஃபேமஸான காலேஜஸ்ஸு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. பியூசி அங்கே படிக்க போட்டாருங்க. படிக்க போட்டு அப்போல்லாம் இப்போ நாங்கள் எஸ்எல்சி வரைக்கும் படிக்கும்போது எல்லாம் மீடியம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தமிழ் மீடியம் தான். பியூசியில் வந்து அப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் பியூசியெல்லாம். அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒன்றும் இங்கிலீஷே தலைகால புரியல. அதனால் பட் இருந்தாலும் நான் மேக்கப் பண்ணி ஆக்சுவலாக என்னுடைய பிரதரோட எய்ம் என்னென்னா பியூசியில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டு டாக்டராக படிக்க போகணுன்ட்டு அவருடைய ஆசை. பட் நான் வந்து என்ன மீடியம் அந்த சேஞ்ச் ஆனதுனாலங்க, தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாறும்போதுங்க கொஞ்சம் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அதனால் என்னுடைய கிளாஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வாங்க முடியல அப்போ. ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸுக்கு நெருங்கி வாங்கிட்டேன். அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும்னா 60% வாங்கணுங்க. 60% வாங்கினா ஃபஸ்ட் கிளாஸுங்க. நான் வந்து 58.5% வாங்கிட்டேன். கொஞ்சம் 1.5% கொஞ்சம் கம்மியானதுனால அப்போ வந்து எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தால் கிடச்சிருக்கும். ஏன்னா எம்பிபிஎஸ் சீட்டெல்லாம் அப்போல்லாம் எப்போனா ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், எல்லாத்துக்குமே கிடைக்கும், அவ்வளோ ஒன்றும் ரஷ் கிடையாது. பட் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தால் ஓரளவு வாங்கியிருக்கலாம், அட்லீஸ்ட் லாஸ்ட்டு சீட்டாகவும் கிடைச்சிருக்கும். பட் நாங்கள் வந்து எங்கள் அப்பா அண்ணாரெலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எதிர்பார்த்தேன், கிடைக்கல. அதனால் செகண்ட் கிளாஸ் கிடைச்சதுனால எம்பிபிஎஸ்க்கெல்லாம் நீ லாய்க்கப்படாது, அதனால் நான் வந்து பிஎஸ்சி உன்னை வேறு காலேஜ் லெவலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் லெவலில் அப்போ வந்து நிறைய காலேஜில் அப்ளை பண்ணோம். அப்போ வந்து பக்கத்து காலேஜ் தூத்துக்குடியில் கிடைச்சதுங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு தூத்துக்குடியில் படிக்கும்போது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் எடுத்தேங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் அங்கே சேர்ந்தாங்க. அதனால் பிஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்து அதில் ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் படித்தேங்க. அதுவும் கொஞ்சம் பிஏ இங்கிலீஷ் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, ஃபாலோ பண்ணுறதுக்கு டஃப்பாக இருந்தது. இப்போ என் கூட சேர்ந்த பசங்கள்லாம் அப்போ வந்து பிஎஸ்சி ஜியாலஜிங்கிற ஒரு கோர்ஸு அப்போ அந்த விஓஎஸ்க்கு தூத்துக்குடியில் வாவு சிதம்பரம் கல்லூரிங்க, விஓசி சிதம்பரம் கல்லூரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிஎஸ்சி ஜியாலஜி அதை தமிழில் சொல்லும்போது புவியமைப்பியல் கோர்ஸுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரேர் கோர்ஸுங்க. அது அந்த சவுத்தில் பார்த்திங்கன்னா வேறு எந்த காலேஜ்லையும் கிடையாது. மதுரை யூனிவர்சிட்டியில் வேறு எந்த காலேஜ்லையும் கிடையாது. தூத்துக்குடி அந்த விஓ சிதம்பரம் காலேஜில் இருந்ததுங்க. இப்போ நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கும்போது என் கூட சேர்ந்த பசங்க, எங்கள் வில்லேஜ் பசங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணானுங்க, இது வந்து ரொம்ப ரேர் கோர்ஸு, இதை முடிச்சாச்சுன்னா வேலை வாய்ப்புகளுக்கு ரொம்ப அதிகமாக சான்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாமே இந்த பிஏ லிட்ரேச்சர்லேருந்து எல்லாம் அங்கே ஓடினாங்க. எல்லாம் அந்த கோர்ஸ் சேர்றதுக்கு போனாங்க. ஆமாம். இல்லை, அவங்க அந்த கோர்ஸ் அங்கே ரன்னாக போயிட்டுருக்குல்ல, அவங்க ஏற்கனவே படித்து முடித்தவங்க, அவங்க எல்டர்ஸ் அவங்களாம் சொல்லுவாங்கள்ல. ஏன்னா ஏற்கனவே அந்த கோர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜில் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இருக்குது. அதனால் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேள்விப்பட்டிருப்பாங்க, அவங்க எல்டர்ஸ் மூலமாக கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால் இது நல்ல கோர்ஸை படித்தாச்சுன்னா வேலை வாய்ப்புகளுக்கு வந்து உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு 10-15 பேர் உடனே ஒரு மாதம் அங்கே போய் சேர ஆரம்பித்தாங்க. எனக்கு அது வந்து 1973ங்க. ஆமாம். என்னுடைய பிஎஸ்சி கோர்ஸ் பார்த்திங்கன்னா 1973 to 76ங்க, அந்த 3 வருஷம். இப்போ 76 to 78 சென்னை வந்துட்டேன். அந்த 73 அந்த நான் சொல்கிறது வந்து 1973ங்க. அந்த 73ல் வந்து எல்லாம் பசங்களாம் ஒரு 10-12 பேர் அங்கே பிஎஸ்சி ஜியாலஜி கோர்ஸ் போனவுடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு.
எங்கள் வீட்டில் அண்ணார்கிட்டலாம் கேட்டேன், எல்லாம் பிஎஸ்சி ஜியாலஜி கோர்ஸ் சேர போகிறாங்க. அது ரொம்ப ரேர் கோர்ஸ்னு சொல்கிறாங்க. வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. எல்லாம் படித்து முடித்தோடனே வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் எல்லாம் போகிறாங்க. நானும் போகட்டுமான்னு கேட்டேன். சரி, அது உன்னுடைய விருப்பம்டா, நீ போகணும்னா போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறேன். அதனால் நீ அங்கே போ. அது வந்து சயின்ஸ் கோர்ஸுங்க. பிஎஸ்சி ஜியாலஜி வந்து சயின்ஸ் கோர்ஸு. சரி, நானும் போகிறேன். ஏன்னா எல்லாம் மற்ற மாணவர்கள்லாம் போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது நானும் போகிறேன்ட்டு நானும் போய் ஜாயின் பண்ணிட்டேங்க. பட் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான். அது ஞாபகம் இல்லை சார். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடியே ஆச்சு. ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் ரொம்ப நார்மல் கோர்ஸ் தான். அதனால் எல்லாம் எங்களை ஸ்காலர்ஷிப் வசதியெல்லாம் இருந்தது. அப்போ ஸ்காலர்ஷிப் வசதியெல்லாம் இருந்ததுனால தெரியல. நான் பிஎஸ்சி ஆரம்பத்தில் 3 இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். பிஎஸ்சி 3 இயர்ஸ் கோர்ஸு. ஆரம்பத்தில் ஃபஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து செமஸ்டர் சிஸ்டம், அப்போ தான் செமஸ்டர் சிஸ்டம் வர இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் செமஸ்டர் இருந்தது. இப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் செமஸ்டர் சிஸ்டம் இப்போ கொண்டு வந்துட்டான். அப்போ மொத்தம் 6 செமஸ்டர். ஒவ்வொரு வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 செமஸ்டருங்க. 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர் படிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஆரம்பிக்கிறதுல எனக்கு பாடங்கள்லாம் சரியாக புரியல. அப்போல்லாம் அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து ஜியாலஜி போனவுடனே அதுலேயே ஒரு 2-3 மாதம் போயிடுச்சுங்க. அதனால் பாடங்கள்லாம் புரியாதனால பாடங்கள்லாம் கிட்டத்தட்ட நடத்தி ஒரு 50% நடத்தி முடிச்சிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் செமஸ்டரில் என்னால் சரியாக நல்ல மார்க் வாங்க முடியல. ஏதோ ஒரு பாஸ் மார்க், பார்டர் மார்க் தான் வாங்கி பாஸ் பண்ணேன். பிறகு செகண்ட் இயருக்கு வரும்போது, செகண்ட் செமஸ்டர் பிறகு செகண்ட் இயருக்கு தேர்ட் இயருக்கு வரும்போதெல்லாங்க நிறையா கஷ்டப்பட்டு படித்து பாடத்தெல்லாம் நல்லா கவனித்து செஞ்சு எப்படியும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிடணும்னு சொல்லிவிட்டு எனக்கும் இன்னொரு பையனுக்கும் போட்டி மனப்பான்மையோடு வந்துருச்சுங்க. அந்த பையன் யாருன்னா, அந்த காலேஜ்லேயே ஒரு ஹிந்தி ப்ரொஃபஸருடைய பையன். ஏன்னா அவனுக்கு நல்ல நாலேஜு, இங்கிலீஷ் நாலேஜு, ஹிந்தி நாலேஜு, எல்லா நாலேஜும் இருக்குங்க. அவனும் எனக்கு கடும் போட்டிங்க. அவன் வந்து ஏற்கனவே ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் படிச்சுட்டு செகண்ட் கோர்ஸாக எடுத்து படிக்கிறான் அந்த கோர்ஸை. நல்லா என்னை விட நல்ல இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ. நல்லா 2 பேருக்கும் போட்டிங்க. கடைசி வரைக்கும் 2 பேர் போட்டி. தேர்ட் இயரில் வரும்போதுங்க எல்லா சப்ஜெக்ட்லாம் இது பண்ணி கடைசியில் எனக்கு 2 பேருக்கு ரேங்கில் போட்டி. எனக்கு ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்குன்ட்டு கடைசியில் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்கை வின் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிட்டேங்க. அந்த பையனுக்கு வந்து 2வது ரேங்க் தான் கிடைச்சதுங்க. எனக்கு பிஎஸ்சியில் ஃபஸ்ட் ரேங்க்கு ஜியாலஜியில் கிடச்சோடனே எல்லாம் பேராசிரியர்கள்லாம் ரொம்ப பாராட்டி எல்லாம் இது பண்ணி எனக்கு விருதெல்லாம் கொடுத்து பிறகு எம்எஸ்சிக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம். எம்எஸ்சியில் அப்போ எப்போன்னா அது ரொம்ப ரேர் கோர்ஸ். எம்எஸ்சி ஜியாலஜி கிடைக்குதுங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி. பிறகு வந்து சென்னையில் வந்து பிரசிடென்சி காலேஜ், சென்னை பிரசிடென்சி காலேஜ், அந்த 2 இடத்துல தான் அங்கே இருந்தது. பிறகு நான் பிஎஸ்சி அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோடனே அப்ளை பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடச்சிருச்சுங்க. அவங்களே இன்டர்வியூலாம் கூப்பிட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால உடனே இன்டர்வியூ பண்ணி உடனே சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எம்எஸ்சியில் ஜாயின் பண்ணி அப்போ ஓரளவுக்கு எம்எஸ்சிலேயே நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். ஆமாம், சென்னை. இப்போ நான் பிஎஸ்சி படித்தது அது வந்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம். முதல்ல ஆக்சுவலாக மதுரை பல்கலைக்கழகம் இருந்தது. பிறகு காமராஜர் வந்தவங்க காமராஜர் பேரில் மதுரை காமராஜர் பெயர் பல்கலைக்கழகம்னு வந்துருச்சுங்க. அதனால் வந்து அது மதுரை யூனிவர்சிட்டி, இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிங்க. இதுலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிங்க. அந்த 2 இயர்ஸ் எங்கேயும் வெளியில் சுற்றுறது இல்லைங்க. அப்போ வந்து என்னுடைய எம்எஸ்சி எஜுகேஷன் வந்து 2வது பிரதர். நாங்கள் மொத்தம் 5 பிரதர்ஸுங்க மொத்தம் வீட்டில். என்னுடைய செகண்ட் பிரதர் பார்த்துக்கிட்டாரு. அப்போ வந்து அவர் செகண்ட் பிரதர் வந்து மெட்ராஸ் பின்னியன் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. பின்னியன் கர்நாடிக் மில்லு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பிரிட்டிஷ் காலத்து மில்லுங்க. நூல் மில்லு. அதில் வந்து அவர் எலக்ட்ரிஷியனாக இருந்தார், வெங்கட்ராமன் சொல்லிக்கிட்டு. அவர் வந்து அங்கே சென்னையிலே இருந்ததுனால அவர் வந்து என்னுடைய எம்எஸ்சி எஜுகேஷனில் பார்த்துக்கிட்டாரு. அது இல்லாமல் நான் வந்து பிஎஸ்சியில் ரேங்க் எடுத்ததுனால எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுங்க. அது என்ன மெரிட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொடுப்பாங்க. ஏற்கனவே பிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் இருக்குங்க. இது இல்லாமல் இப்போ ரேங்க் ஹோல்டராக இருந்ததுனால ஐ வாஸ் கெட்டிங் எம்எஸ்சி மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இதனால் ஸ்காலர்ஷிப் இடையில வந்ததுனால எனக்கு கொஞ்சம் படிப்புக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. நான் அப்போ ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். பிஎஸ்சிலையும் அங்கே தூத்துக்குடியில் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். எம்எஸ்சியும் அங்கே பக்கத்துலேயே அந்த பிரசிடென்சி காலேஜ் பக்கத்துலேயே விக்டோரியா ஹாஸ்டல் ஒன்று இருக்குங்க. அந்த விக்டோரியா ஹாஸ்டலுக்கும் அதுக்கும் இப்போ கூவ நதி போகுங்க. அந்த கூவ நதியை தாண்டி ஆச்சுன்னா இப்போ விக்டோரியா ஹாஸ்டல் வருங்க. அந்த விக்டோரியா ஹாஸ்டல் வார்டன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜியாலஜி ப்ரொஃபஸருங்க. அந்த விக்டோரியா ஹாஸ்டல் வார்டன் ஜியாலஜி ப்ரொஃபஸர். அவரே என்னை அப்ரிஷியேட் பண்ணார். என்னுடைய இந்த ஃபஸ்ட் ரேங்க் பிஎஸ்சியில் எடுத்த உடனேயே கூப்பிட்டு
தம்பி நீ நல்லா படிக்கணும் தம்பி, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தனால உனக்கு ஹாஸ்டல் சீட்டு உனக்கு கொடுத்துட்றேன், நோ ப்ராப்ளம். ஆனால் பசங்களோட சேர்ந்து சுற்றாமல் நல்லா படி, நீ எப்படி பிஎஸ்சியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தியோ அதே மாதிரி எம்எஸ்சிலையும் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இஸ் அ வெரி குட் டீச்சருங்க, நல்லா அட்வைஸ் பண்ணுவாருங்க. அவர் தான் ஹாஸ்டல் வார்டனாக இருந்து என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாருங்க. அவர்கிட்டையும் நல்லா கல்வியெல்லாம் கேட்டுரு. மற்ற டீச்சர்ஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நல்லா இது பண்ணி எம்எஸ்சிலையும் ரேங்க் எடுத்தேன் நான். இங்கே எப்படி இருக்கு சார் உங்களுக்கு மதுரையில் படிக்கும்போது இருந்த பசங்களோட சென்னை வரும்போது எவ்வளோ பசங்க இருந்தாங்க அவங்களோட? ஏன்னாங்க இங்கே வந்து மதுரையில் படிக்கும்போது மொத்தம் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் மொத்தம் 30 பேர் இருந்தாங்க. 30 பேர் இருக்கும்போது தூத்துக்குடி அப்போ வந்து சின்ன ஒரு வறட்சியான இடம், சின்ன அது இந்த மணற்பாங்கான இடங்க. அப்போல்லாம் நல்லா சுற்ற ஆரம்பிப்பேன். அப்பயும் படிப்பேன். அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் அப்போ அது மெயின் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் எல்லாம் மணற்பாங்கான இடம் நிறைய இருக்கும். அந்த மணற்பாங்கான இடத்துல மரங்கள்லாம் நிறையா இருக்கும். அது அந்த இதை ஒட்டிய பகுதி, நம்ம கடற்கரை ஒட்டிய பகுதி. அதனால் நாங்கள் சாயந்தரம் என்ன பண்ணுவோங்கன்னா, புக் எடுத்துகிட்டு அந்த மணற்பாங்கான ஒட்டிய பகுதிக்கு போயிட்டு உட்காந்து நல்லா படிச்சுட்டு நல்லா வருவோம். அதனால் அங்கே நல்லா படிக்க முடிஞ்சது. அப்போ வந்து கிளாஸ்மேட்ஸ் 30 பேர் இருந்ததுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஊரையும் சுற்றினோம். நல்லா அப்போ அதே சமயத்தில் நல்லா படிச்சுக்கிட்டோம். இது வர்றேன் நான் பிஹெச்டிக்கு வர்றேன். அப்போ வந்து இப்போ எம்எஸ்சி வரும்போது எம்எஸ்சி மொத்தமே சீட்டு 12 சீட்டு தாங்க. மொத்தமே 12 சீட்டு தான் நான் படிக்கும்போது. அப்போயும் 12 தான் சீட்டு. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸே மொத்தம் 12 தாங்க. அதில் வந்து நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் ரேங்க் ஹோல்டர்னால் உடனே இடம் கிடச்சிதுங்க. என் கூட மற்ற நண்பர்கள் அங்கேயே பிஎஸ்சி ஜியாலஜி, அங்கே பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி ஜியாலஜி இருக்குது, எம்எஸ்சி ஜியாலஜி இருக்குது. மற்ற ஜியாகிரபி இல்லாத கோர்ஸ் கிடையாதுங்க. அந்த பிரசிடென்சி காலேஜ் பொறுத்தவரைங்க அது கவர்மெண்ட் காலேஜ் தான். அது வந்து நம்பர் 1 காலேஜுங்க. அது எல்லா வகையான கோர்ஸ் இருக்குது. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரேர் கோர்ஸு, ஏன்னா ஜியாலஜி ரேர் கோர்ஸ் தான். அதனால் எல்லா விதமான கோர்ஸ் இருந்ததுனால எல்லா மக்கள்லாம் அங்கே தான் போவாங்க. அதாவது பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறதுனால ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் இதுங்க, ஒரு வாய்ப்பு. அப்போ வந்து எங்கள் ஊர்லெலாம் நிறைய பிரசிடென்சி காலேஜில் சீட்டு வாங்கினால ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்னுடைய பெரிய அண்ணாரே எங்கள் அண்ணியெல்லாம் அப்போயே ரொம்ப சந்தேகப்பட்டாங்க, எப்படி உனக்கெல்லாம் சீட் கிடைக்க போகுதுன்ட்டு. ஆமாம், ஃபாரின் படிக்கிற மாதிரிங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனுங்க. அது நம்ம கிறிஸ்டின் காலேஜு அதெல்லாம் பெரிய ஹை லெவல் காலேஜுங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் காலேஜில் படித்தாலும் அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் தான். அதை விட பிரசன்டேஜ் நல்லா சிறப்பு. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் அதெல்லாம் உண்டுங்க. அதிலே 2 வருஷம் விக்டோரியா ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். விக்டோரியா ஹாஸ்டலில் ஃபஸ்ட் இயரில் ஒரு ரூமுக்கு 2 பேர் போடுவாங்க ரூம்மேட்ஸு. அதே மாதிரி செகண்ட் இயர் வரும்போது ஏன்னா செகண்ட் இயரில் வரும்போது கொஞ்சம் படிப்பு சுமையெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ரூமுக்கு சிங்கிள் ரூம் கொடுத்தாங்க. சிங்கிள் ரூம் கொடுத்து நல்லா அங்கேயும் படிப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் நிறைய இருந்ததுங்க. நல்லா படித்து அங்கேயும் ரேங்க் ஹோல்டர் வாங்கினேன். ரேங்க் ஹோல்டர் வந்து இது பண்ணேன். ரேங்க் ஹோல்டர் அதாவது எம்எஸ்சி நான் முடிக்கும்போது 1978ங்க. 78ல் நான் எம்எஸ்சி முடித்தேன். 76 to 78 தான் 2 இயர்ஸு. அது வந்து பிஎஸ்சி வந்து 73 to 76ங்க. தூத்துக்குடி அது மதுரை யூனிவர்சிட்டி, இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரேங்க் வாங்கினதுனால நான் இந்த 78 to 79 அந்த ஒரு வருஷம் கொஞ்சம் சும்மா தான் இருந்தேன். ஒன்றும் வேலைக்கு தான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். பல விதமான கம்பெனிகளுக்கும் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அப்ளை பண்ணேன். ஈவன் தன்பாடு வரைக்கும் போயிருக்கேன், பீகார் வரைக்கும் கூட போயிருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து நிறைய இந்த அப்ளிகேஷன் ஆஃப் தி கோர்ஸ்னு நான் சொல்கிறேன், பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதான் நிறைய இதில் கம்பெனியெல்லாம் போனேன், அப்ளை பண்ணேன், எல்லாமே பண்ணினேங்க. வேறு வந்து அப்போ தான் என்ன பண்ணாங்க, எம்எஸ்சி ஜியாலஜி இங்கே ஆரம்பிக்கிறாங்க, சேலத்தில் ஆரம்பிக்கிறாங்க. எப்போ 78ல் ஆரம்பிக்கிறாங்க. 78ல் அந்த கோர்ஸ் ஆரம்பித்து 79ல் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எம்எஸ்சி கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது மினிமம் ஒரு 3 பேராசிரியர் வேணுங்க, 3 டீச்சர்ஸ் வேணும். அப்போ தான் கால் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் இது பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து 78ல் எம்எஸ்சி முடித்தோடனே எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்போல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்போ ரேங்க் ஹோல்டர் ஆனதுனால எனக்கெல்லாம் அந்த இதுக்கு இன்டர்வியூ வந்ததுங்க. இன்டர்வியூ வந்தவுடனே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் அங்கே சென்னையில் தான் இன்டர்வியூ நடந்ததுங்க. இன்டர்வியூவில் யார் வந்தாங்கன்னா, எனக்கு அந்த எம்எஸ்சி சொல்லி கொடுத்தாரு பாருங்கள் ப்ரொஃபஸரு, அவரே தான் இன்டர்வியூக்கு வந்தார். அப்போ வந்து எம்ஜிஆர் பீரியட் ஆட்சிங்க. இதெல்லாம் இன்டர்வியூவில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் நான் எம்ஜிஆர் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கேன், அங்கே இந்த மினிஸ்டர் வந்திருக்கேன், இந்த மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்லாம் பயங்கரமான ரெக்கமெண்டேஷனுங்க. ஆனால் என்னை விட எல்லாமே மார்க் கம்மிங்க. நான் தான் அங்கே ரேங்க் ஹோல்டராக உட்காந்துருக்கேன். நானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறத பார்த்தாச்சுன்னா, நமக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுது, எல்லாம் எம்ஜிஆர் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறான், மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறான், ஹை லெவல் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறான்,
நமக்கெல்லாம் எங்கே நம்மளெல்லாம் ஓரம் கட்டிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டிஜெக்டடாக இருந்தேன் நான். ஆனால் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் தான், 5 to 10 மினிட்ஸ் தான் இன்டர்வியூ இதுங்க. இன்டர்வியூலாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நான் கேட்ட கேள்வியெல்லாம் ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஸரை இன்டர்வியூ பண்ணதுனாலங்க, அதனால் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். ஒன்றும் எந்த விதமான இது இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சந்தேகம், நமக்கு எங்கே கிடைக்க போகுது, எல்லாம் நிறைய ரெக்கமெண்டேஷன் கேஸ் அதெல்லாம் நிறையா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உடனே மறுபடியும் வேறு நார்த்து கல்கட்டாவுக்கு எங்கேயோ போயிட்டேன். ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டேன். கல்கட்டாவுக்கு போகிற கூட கையில் காசு இல்லைங்க. அப்போ வந்து இன்னொரு ப்ரொஃபஸரை நான் தங்கியிருந்த இடத்துல புரசவாக்கத்தில் தான் தங்கியிருந்தேன் எங்கள் அண்ணார் வீட்டில். அப்போ அண்ணார்கிட்ட கூட காசுக்கு கேட்காம அந்த கல்கட்டா இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணாமல் அந்த இன்னொரு பேராசிரியர் போய் பார்த்து, இந்த மாதிரி சார் கல்கத்தா ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு சார், நான் போகிறேன், என் கையில் காசு இல்லை. எனக்கு அப்போ வந்து 100 ரூபாயோ 200 கொடுத்தாருங்க, ஞாபகம் இல்லை, ஒரு 40 வருஷம் முன்னாடி. சார் என்னப்பா வேணும்னாரு. சார் போயிட்டு வர்றதுக்கு காசு இல்லை சார், ஒரு 200 300 கொடுங்கன்னு சொன்னேன். உடனே கொடுத்தாருங்க. கொடுத்துட்டு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம இங்கே ரேங்க் ஹோல்டர் எடுத்திருந்தா கூட அவங்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் வந்து அந்த ப்ரொஃபஸரை பார்க்கலான்ட்டு போகிறேன். அப்போ தான் எங்கள் பிரதர் ஊர்லேருந்து வர்றாருங்க. ஃபஸ்ட்டு பிரதர் ஊர்லேருந்து வந்து சென்னைக்கு வர்றாருங்க. வந்தவுடனே ஒரு இது கொடுத்தாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. ஏன்னா உனக்கு வந்து ப்ரொஃபஸர் போஸ்ட் இன்டர்வியூ வந்திருக்குடா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, உடனே ஜாயின் பண்ண சொல்லியிருக்கு, சேலத்துலேருந்து வந்திருக்குப்பா, உடனே ஜாயின் பண்ணிடு அப்படின்ட்டாரு. அப்போ ஐ வாஸ் வெரி ஹாப்பிங்க அட் த டைம். நான் சொல்கிறது 79ங்க, 79. ஏன்னா 78 78 அந்த 1 இயர் பீரியட் தான் இன்டர்வியூ போவோம், அங்கே போவோம், சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. வந்தவுடனே நான் இப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா அவங்க இன்டர்வியூ அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர், செகண்ட் ரேங்க் ஹோல்டர், தேர்ட் ரேங்க் ஹோல்டர், கரெக்டாக மெரிட் பிரகாரம் போட்டிருக்காங்க. ஏன்னா எங்கள் ப்ரொஃபஸர் அதில் வந்து அப்போல்லாம் வந்து எல்லாம் மெரிட்டு தாங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கள் ப்ரொஃபஸரை இன்டர்வியூ பண்ணதுனால யார் யாருக்கும் போடலான்னு சொல்லிட்டு அந்த மார்க் பேசிஸில் போட்டாங்க. ஆனால் நான் வந்து சற்றே எதிர்பார்க்கல, எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்ட்டு எதிர்பார்க்கல. உடனே எங்கள் அண்ணார் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. உடனே நெக்ஸ்ட்டு அப்போ வந்து டேட்டெல்லாம் நெருங்கியிருக்குங்க. நான் உடனே ட்ரெயினர் அப்போ வந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஓடிட்டுருக்கு, அதே இருப்பார். நானும் உடனே வண்டி ஏறி நானே சிங்கிளாக தான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு, டிக்கெட் புக் கூட இல்லை, அது அப்படி ரெடிமேடு தாங்க பண்ணிவிட்டு உடனே வந்து நாங்கள் சேலம் வரும்போது அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்துடுறான். 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் விடிய காலம் வந்துடுறான். அப்போ வந்து எங்கே போய் ஸ்டே பண்ணுற கூட தெரியலங்க. இப்போ நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி எங்கே போய் ஸ்டே, நான் நேரடியாக காலேஜுக்கே வந்துட்டேன். காலேஜுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி நேராக, அப்போல்லாம் சேலம் காலேஜ்னால் ரொம்ப ஃபேமஸான காலேஜுங்க, நம்பர் 1 காலேஜ். இது ஏற்கனவே மாநகராட்சி காலேஜாக இருந்து பிறகு வந்து நம்பர் 1 காலேஜாக எலிவேட் ஆகி வந்ததுங்க. அப்போ நான் காலேஜுக்குள்ளே நுழையும் போது மணி கொஞ்சம் 5:30 6 மணி இருக்குங்க. 6 மணி. அப்போ தான் வாட்ச்மேன் 2 பேர் இருக்காங்க. யார் என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு தம்பி, வந்திருக்கு சார். அப்போயும் நான் வாட்ச்மேனை சார்னு தான் கூப்பிட்டேன். இது மாதிரி நான் எங்கே தங்குறேன் என்னன்னு தெரியல, நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேலம் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். இது பண்ணேன். அவர் உடனே வாட்ச்மேன் ரொம்ப கைண்டாக இருந்துக்கிட்டு, தம்பி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பக்கத்தில் எங்கே தங்கியிருக்கோம், கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க, காலேஜ் வந்து 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க, அதனால் 10 மணிக்கு தான் பிரின்ஸ்பால் மற்ற எல்லாம் வருவாங்க, நீங்கள் அவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் மூஞ்சிச்செல்லாம் கழுவிக்கிட்டு ஜாலி, இங்கே கூட பக்கத்தில் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நீ உங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம், ஜாயின் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் வேறு எதாவது ரூம் எதாவது போட்டு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கைண்டாக இருந்தால் அவர் பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டார். பிறகு ஒரு 8 9 மணி ஆச்சுங்க. பிறகு எழுந்திரிச்சு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அங்கேயே குளிக்க சொன்னார், அங்கேயே குளிச்சுட்டுங்க. பிறகு ஒரு 10 மணி ஆச்சுங்க. 10 மணி அங்கேயே ட்ரெஸ் பண்ணிவிட்டு பிறகு அங்கே ப்ரொஃபஸர் பிரின்ஸ்பால்கிட்டயே ஜாயின் பண்ணிவிட்டுங்க. அப்போ தான் சேலம் காலேஜில் வந்து 3 பேர் போட்டாங்க அப்பாயின்மெண்ட்டில். அந்த 3 பேரில் அன்றைக்கி சேம் டேட்டில் நான் வந்து அந்த லாஸ்ட் டேட்டில் தான் ஜாயின் பண்ணேன். எப்போன்னா 30 30/11/79ங்க. அப்போ 30/11/79 நவம்பர் மாதம் 30 டேட்டெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குங்க. அப்போ வந்து குளிர்காலங்க. அப்போ நவம்பர் டிசம்பர்லாம் தெரியுமில்ல அவங்களுக்கு குளிர்காலம். அப்போ எல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் போஸ்டிங் வந்து 3 பேர் போட்டாங்க. 3 பேரில் நான் ஒருத்தன் தான் ஜாயின் பண்ணேன், மற்ற 2 பேர் ஜாயின் பண்ணல. ஏன்னா மற்ற 2 பேர் வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே ரிலீவிங் ஆர்டர்லாம் வாங்கிட்டு வர டைம் ஆகும். அதனால் பிறகு 1 மாதமாக 2 மாதமாக கழித்து அப்போல்லாம் உடனே எம்எஸ்சி கிளாஸு, அப்போ தான் எம்எஸ்சி இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி எம்எஸ்சியில் 3 ஆசிரியர் தேவைப்படுதுங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்குன்னு அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல ப்ரொஃபஸர், அப்போ வந்து ஞானசண்முகன் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் ஹி இஸ் நோ மோர், இப்போ இல்லை, அவர் இல்லை, ஆள் இல்லை.
அவர் உடனே எல்லாம் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் என்னை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருப்பார் போலுக்கு. தெரிஞ்சுட்டா உடனே ஃபஸ்ட்டு டேயே எம்எஸ்சி கிளாஸுக்கு போக சொல்லிட்டாருங்க. உடனே, "தம்பி நீ வந்து எம்எஸ்சி இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ எம்எஸ்சி நாங்கள் கோர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் கிளாஸுக்கு நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி கிளாஸுக்கே போனேன். நானே ஒரு பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிவிட்டு, அப்போ தான் எம்எஸ்சி பசங்கள்லாம் அப்போயே சீட்டு 12 சீட்டு தாங்க. நான் உட்காந்து அப்போ தான் நான் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். எம்எஸ்சி கிளாஸே ஃபஸ்ட் டைம் எடுக்க எனக்கு அப்போ நடுக்கம் தானே. ஏன்னா இப்போ பிஎஸ்சி கிளாஸ் எடுக்க சொன்னாலும் ஓரளவு நம்ம சமாளிக்கலாங்க. எம்எஸ்சி கிளாஸு போகும்போது நம்ம கொஞ்சம் ஒரு நடுக்கத்துலேயும் பயத்தில் போய் நல்லா தான் எடுத்தேன். பசங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, நல்லா இது பண்ணாங்க. அப்புறம் பசங்கள்கிட்ட இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி செஞ்சு, "அப்பா நான் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன், நானும் உங்களை மாதிரி தான். அதனால் நான் வந்து எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் வந்து சந்தேகம் தெரியாட்டா கூட நான் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நானும் உங்கள்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன்னு" சொல்லிட்டு பசங்ககிட்ட ஒரு நல்ல மதிப்பெல்லாம் ஏற்பட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2-3 மாதம் கழித்து பிறகு மற்ற சப்சிக்வெண்ட்டாக மற்ற 2 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களும் என் கூட படித்த பசங்க தான். என் கூட பிஎஸ்சி பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் படித்தவங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணாங்க. இப்போ அந்த 3 சீட்டு பேராசிரியர் போஸ்ட்டு ஃபுல்லாக போயிடுச்சுங்க. மொத்தம் என்னோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இருந்தாங்க ஆசிரியர்கள். ஏன்னா பிஎஸ்சி கோர்ஸ் எம்எஸ்சி கோர்ஸ் 2மே இருந்ததுனால மொத்தம் ஒரு 12 ஆசிரியர்கள் இருந்தாங்க. 12 ஆசிரியர்களாக எல்லாம் டைம் டேபிள்லாம் போட்டு கிளாஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு இது பண்ணேன். நான் வந்துங்க எப்படிங்கணுங்க, கிளாஸுக்கு போகும்போதுங்க வெறும் நல்லா படிப்பேங்க, டீப்பாக படிப்பேன். படிச்சுட்டு மாணவர்களுக்கு எவ்வளோ டீப்பாக இன்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிற அளவுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். பிஎஸ்சி கிளாஸுக்கு போகும்போது அவ்வளோ ப்ரிப்பரேஷன் அதிகமாக தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்மளோட இருக்கிற நாலேஜை வச்சு நம்ம அதை ஏதோ நம்ம ஓட்டி 1 ஹவர் கிளாஸ் தானேங்க, 1 ஹவர் கிளாஸ் நம்ம சொல்லிடலாம். என்னுடைய கிளாஸில் எப்பயுமேங்க என்னுடைய கிளாஸ் ஸ்டைல் எப்படி எடுப்பேனாங்க, 1 ஹவர் கிளாஸ்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் கிளாஸ் எடுப்பேன். நான் கிளாஸ் எடுக்கும்போது உட்காரவே மாட்டேன், நின்றுட்டு தான் எடுப்பேன். நின்றுட்டு அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருப்பேன். பசங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவேன் கிளாஸ். இது கம்ப்ளீட்டாக டீப்பாக சப்ஜெக்ட்லேயே சொல்லாமல் மற்ற அதர் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி கொஞ்சம் சைட் பண்ணி பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு போவோம். அதனால் என்னுடைய பசங்க வந்து என்னுடைய கிளாஸை லைக் பண்ணுவாங்க. அந்த 50 நிமிஷம் முடிஞ்சவொடனே அந்த 10 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு அலாட் பண்ணிடுவேன். "அப்பா தம்பி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணேன்னு" சொல்லிட்டு அந்த 10 நிமிஷம். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டுருவேன் பசங்கிட்ட. இப்போ கிளாஸில் 30 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கணும் நீங்கள். ஏன்னா எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ரைஸ் 1 கொஸ்டின் ஈச் அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை பசங்களாம் மண்டையை குழப்பி இதனடா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் பசங்க கவனமாக கேட்பாங்க. இவர் கண்டிப்பாக கேள்வி கேட்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து ரொம்ப கவனமாக கேட்டு எல்லாத்தையும், சில பேர் நல்ல கேள்வி கேட்பாங்க, சில பேர் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்க. நான் தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணிடுவேங்க. தெரியாது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா, நான் வந்து நாளைக்கு புக்கை ரெஃபர் பண்ணிட்டு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிடுவேங்க. ஆனால் மோஸ்ட்லி 90% கிளியர் பண்ணிடுவேன். அந்த 10 நிமிஷம் அந்த மாதிரி அலாட் பண்ணி இது பண்ணிடுவேங்க. அதனால் பசங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி பிறகு வந்து பிஎஸ்சி கிளாஸுக்கும் போவேன், எம்எஸ்சி கிளாஸு 2ம் போவேங்க. அது இல்லாமல் பிறகு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்ட்டு ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு டியூட்டர் இன்சார்ஜ் போடுவாங்க. இப்போ எனக்கெல்லாம் 3rd இயர் கிளாஸுக்கு டியூட்டர் இன்சார்ஜ். டியூட்டர் இன்சார்ஜினுடைய வேலை என்னென்னா, அதாவது சில புவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, சில பேர் ஃபைனான்ஷியலாக புவராக இருப்பாங்க, சில பேர் சப்ஜெக்ட்லேயும் புவராக இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு தனியாக கிளாஸ் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு 4 மணிக்கு கிளாஸ் ஈவினிங் முடியுதுன்னா தனியாக உட்கார வச்சு அவங்களுக்கு உனக்கு என்னப்பா எவன் சப்ஜெக்டில் வீக்காக இருக்கானோ அவனை உட்கார வச்சு அந்த டுட்டோரியல் சிஸ்டம், அதாவது அதுக்கு பேர் வந்து டுட்டோரியல் சிஸ்டங்க. பசங்களை உனக்கு என்னப்பா சந்தேகம், ஏன் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கா, உனக்கு வீட்டில் எதாவது ப்ராப்ளமா, இந்த பேரண்ட்ஸ் எதாவது ப்ராப்ளமா என்ன இதுன்னு கேட்டு, சில பேர் அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. சில பேர் இல்லை சார் எனக்கு இது வந்து இங்கிலீஷ் மீடியங்க சார், நான் வந்து எல்லாம் எஸ்எல்சி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தேன், இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஆமாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து அப்பப்போ தமிழ்லேயே சொல்லுவேன், இங்கிலீஷ்லேயும் சொல்லுவேன், தெரியலாம் அப்பப்போ தமிழ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். சரிப்பா உனக்கு இங்கிலீஷ் புரியலைன்னா நான் சொல்லுப்பா, நான் வந்து தமிழ்லேயே அப்பப்போ நான் சொல்கிறேன். அதனால் அப்படிங்கிற அந்த புவர் ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு நான் ட்விட்டரில் இது பண்ணி அவனை என்கரேஜ் பண்ணி மறுபடியும் அவன் அப்பப்போ நோட்ஸும் கொடுப்பேன். அந்த நோட்ஸில் ஏதாவது சந்தேகம் வந்து அதையும் கேளுப்பா, சந்தேகத்தை நீ நோட் பண்ணி குறிச்சிட்டு வா, என்ன சந்தேகம்னா நான் எல்லா சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்ணுவேன். அதேமாதிரி நான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா இது பண்ணுவேன். அதேமாதிரி ஃபஸ்ட் இயருக்கு ஒரு வாத்தியார் போடுவாங்க, செகண்ட் இயருக்கு ஒரு வாத்தியார், தேர்ட் இயருக்கு, அதே மாதிரி எம்எஸ்சி ஃபஸ்ட் எம்எஸ்சிக்கு செகண்ட் எம்எஸ்சி ஒவ்வொருத்தரும் ஒரு ட்விட்டரில் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இல்லாமங்க
பிறகு காலேஜிலேருந்து என்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குங்க. அது பொது சேவை செய்கிறதுங்க. அதை ஒவ்வொரு மற்ற வில்லேஜில் போய்ங்க அங்கே கேம்ப் பண்ணி ஒரு 10 நாளோ 15 நாளோ கேம்ப் பண்ணி அதுக்கு தனியாக ஃபண்டெல்லாம் வருங்க. அது நாங்கள் சேவை செய்வோம். மற்ற நாள் என்ன அது வந்து வருஷத்தில் ஒரு 2 கேம்ப்பு போடுவோம். அதில் வந்து என்எஸ்எஸ் ஆஃபீஸராக நான் வந்து எனக்கு வந்து பொது சேவை செய்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் அந்த பொது சேவையில் என்எஸ்எஸ் ஆஃபீஸராக போட்டாங்க. அதுலேயும் வருஷத்தில் 2 கேம்பெல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம். அந்த கேம்ப் நடக்காத சமயத்தில் அந்த லோக்கலில் காலேஜை சுற்றுப்புறத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பெரிய காலேஜுங்க, கிட்டத்தட்ட ஒரு 18-20 ஏக்கர் இருக்குங்க. எல்லாம் சுற்றி புல் பூண்டு எல்லாம் முளைச்சி, எல்லாம் முள் முளைச்சி எல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. நான் பசங்களுக்கு வேண்டிய அந்த என்எஸ்எஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன், இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அந்த புல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுவாள், பிறகு கத்தி கம்பு எல்லாம் வாங்கி வச்சுருப்பேங்க. பசங்களுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு போவேன். இந்த பிஎஸ்சி அதாவது என்எஸ்எஸ்ல யார் யார் என்எஸ்எஸ் எல்லாத்தையும் சேர்க்க முடியாதுங்க. யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களாம் அந்த என்எஸ்எஸ் மாணவர்களும் தனியாக இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு போயிட்டுங்க அந்த என்னென்ன முளைச்சிருக்க புல் பூண்டு முள் பட்டையெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணி அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு பிறகு அவங்களுக்கு வெளியில் பஜ்ஜி வடை ஏதாவது காஃபி டீ ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அவங்கள உட்கார வச்சு கொஞ்சம் அப்பயும் அந்த என்எஸ்எஸ் ஒர்க் முடிஞ்சவொடனே ஒரு கிளாஸ் எடுப்போம். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து எங்கே கேம்ப் போடலாம், எப்படி என்ன பண்ணணும், நீ எப்படியெல்லாம் என்ன இது பண்ணணும், வேறு என்னென்ன வேறு கோயிலுக்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போய் சுத்தம் பண்ணுறது செய்கிறது, அந்த மாதிரி என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சில கிணறுலாம் தூர்ந்து போயிருக்குங்க. அந்த கிணறு தூர் வராமல் கிடக்கும். தூர் வராமல் இருக்கிறனால தண்ணி எடுக்க முடியாமல் இருக்கும். அதனால் கிணறுல போய் சுத்தம் பண்ணுறது, கோயிலில் போய் சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி பொது இடத்துல போய் சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் சில சமயம் வில்லேஜே அடாப்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு அது மோசமான வில்லேஜ் இருந்தாச்சுன்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டெல்லாம் இருப்பாங்களே, பிரசிடெண்ட்டு அந்த தலைவர்கள் அவங்ககிட்ட பேசி, சார் உங்கள் காலேஜில் என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன பண்ணணும், நாங்கள் மாணவர்கள் ஒரு 30-40 பேர் இருக்கோம், உங்களுக்கு வில்லேஜுக்கு என்ன தேவைப்படுது அதை சொல்லுங்கள், நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு 2-3 தடவை விசிட் பண்ணி அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இது அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், இந்த கிணறு கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க, அந்த ஓவர் டேங்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத பேஸ் பண்ணி நாங்கள் அங்கே அந்த பர்டிகுலர் வில்லேஜில் ஒரு 5-10 நாளோ 15 நாளோ கேம்ப் போட்டு அந்த அவங்களும் வில்லேஜ் பீப்புளும் வருவாங்க. இப்போ நாங்கள் ஒரு சப்போஸ் ஒரு ஏரியா சுத்தம் பண்ணுறோம்னா வில்லேஜ் பீப்புள் சேர்ந்துக்குருவாங்க. சேர்ந்துட்டு அவங்களும் சேர்ந்து சில சமயம் அவங்களே வீட்டில் ஏதாவது தின்பண்டங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே கொடுப்பாங்க. சில சமயம் சாப்பாடு கூட போடுவாங்க. அந்த மாதிரி வில்லேஜ் ஏன்னா அவங்ககிட்ட க்ளோஸாக நெருங்கி பழகும்போது அந்த மாதிரிலாம் வந்துருங்க. அந்த மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். அதனால் அதாவது நம்ம கிளாஸ் ஒர்க்கையும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சப்ஜெக்ட்டும் தெரியணும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதில் நிறையா பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸு சில வில்லேஜுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுங்க அங்கே கேம்ப் பண்ணி பெஸ்ட் என்எஸ்எஸ் ஆஃபீஸர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்குங்க. அதுலேயும் உண்டுங்க. வேறு வந்து எங்கள் சப்ஜெக்ட் வந்து ஜியாலஜி சப்ஜெக்ட் எப்படின்னாங்க, இதை வந்து மைன்ஸ் ஓரியன்டட் சப்ஜெக்ட்டுங்க, அதாவது ஃபீல்டு ஓரியன்டட் சப்ஜெக்ட்டுங்க. அதாவது இப்போ எங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுருங்க, அது வந்து நாங்கள் வந்து இந்த கல், மண், பாறைகள், பிறகு இந்த பூச்சி, அதாவது பழங்காலத்து பூச்சிகள் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் செத்து மடிஞ்சால் அது வந்து நம்ம ஃபாசில்னு சொல்லுவோம். ஃபாசில்ஸு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரியலூரில் இந்த ஃபாசில்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம திண்டிவனத்து பக்கத்தில் இந்த ஃபாசில்ஸு கல் மரங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் நான் திண்டிவனத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். திண்டிவனத்தில் இப்போ ஒரு காலேஜ் இது ஆரம்பிச்சிருக்காங்க, எங்கள் கோர்ஸ் அதில் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே திண்டிவனத்து பக்கத்தில் திருவக்கரைன்ட்டு ஒரு ஊர் இருக்குதுங்க. அங்கெல்லாம் கல் மரங்கள் பார்க்கலாம். களிமண் வந்து அது பாறை துகள்கள் தாங்க. அந்த பாறை வந்து அப்போ ஆறு அடிச்சுட்டு வருது இல்லைங்கய்யா, ஆறு அடிச்சுட்டு வரும்போது அந்த கூழாங்கல் அதெல்லாம் அப்படியே கூழாங்கல்ல உருட்டி 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 அந்த சாயிலுங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் தாங்க சாயில். நம்ம மண்ணுங்கிறது என்னென்னங்க, பாறையினுடைய கடைசி துகள் தாங்க மண்ணுங்கிறதுங்க. அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், சில கலராக மண்ணெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. சில மண் பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் கலர் இருக்குது, சில இது கருப்பு கலராக இருக்குது, சில இது மிக்சடாக இருக்குது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர். அது என்ன கலர் என்னென்னா அந்த பாறையினுடைய தோற்றத்தை பொறுத்தா இருங்க. பாறை என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் கம்ப்ளீட்டாக அந்த இதில் ஆற்றுல அரிச்சு வந்து இப்போ பெரிய பெரிய ஆறுங்கள்லாம் இருக்கு இல்லையா, காவேரி, பிறகு பெரிய ஆறுகள்லாம் நார்த் இந்தியாவிலலாம் தாமிரபரணி, நம்ம இதில் பிறகு வந்து சிந்து கங்கை பிரம்மபுத்திராலாம் இருக்கு இல்லையா, அந்த ஆறுகள்லாம் அந்த பாறைகளை அரிச்சு வருதுங்க. கடைசியில் அதெல்லாம் ஒதுக்கப்படுதுங்க. அது சின்ன சின்ன துகள்கள் ஆகி கடைசி வடிவம் தாங்க நம்ம சாயில்னு சொல்கிறது. என்ன அது சாயில் சயின்ஸ்னு தனியாக சப்ஜெக்டே இருக்குங்க. அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வருங்க.
அது பேர் சாயில் சயின்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வருதுங்க. இப்போ ஒரு பாறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கனிமம் சிங்கிள் கனிமம் இருக்கலாம், 2 கனிமம் இருக்கலாம், 3 கனிமம் இருக்கலாம், பல விதமான கனிமங்கள்லாம் இருக்கலாம். பல கனிமங்கள் சேர்ந்தது தான் ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ராக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பல விதமான ராக்ஸு, நம்ம இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம், செடிமெண்ட் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்புறம் மெட்டமார்ஃபிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ராக்ஸ்லேயே பல விதமான இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த படிப்பு தாங்க ஜியாலஜின்னு சொல்கிறது. ஜியாலஜிலங்க ஜியோன்னு சொன்னால் எர்த்துங்க. லாட்ஜின்னு சொன்னாச்சுன்னா இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் மோஸ்ட் ஆஃப் த சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா லாட்ஜின்னு முடியும். ஜியாலஜி, சுவாலஜி, பேர் வந்து பிசியாலஜி, இந்த மாதிரி எல்லா லாட்ஜின்னு முடியுங்க. லாட்ஜின்னா சயின்ஸ்லங்க. இதெல்லாம் கிரேக் வேர்டுங்கல்ல, கிரேக் சம்மந்தமான வேர்டு. ஜியோனா எர்த்துங்க, லாட்ஜினா அதை எர்த்தை பற்றி புவியை பற்றி கம்ப்ளீட்டாக படிக்கிறது தாங்க ஜியாலஜி. அதாவது ஜியாலஜிக்கு ஜாகிரபிக்கு ஒரு தொடர்பு உண்டுங்க. என்ன தொடர்புனுங்க, ஜாகிரபி சப்ஜெக்ட் வந்துங்க பூமிக்கு மேலே உள்ள பகுதியை படிக்கிறது தான் ஜாகிரபிங்க. அதான் புவியினுடைய வெப்பநிலை, காற்றினுடைய இது தன்மை, சூறாவளி, மற்ற மலையை பற்றி படிக்கிறது, சூறாவளியை பற்றி படிக்கிறது, பூமிக்கு மேலே என்னென்ன இருக்கோ அதை பற்றி அதாவது வானிலை, காலநிலை, அதை பற்றி படிக்கிறதெல்லாம் ஜாகிரபிங்க. பூமிக்கு கீழே படிக்கிறது எல்லாமே ஜியாலஜிங்க. பூமிக்கு அடியில் பாறைகள், கனிமங்கள், இந்த கல் மரங்க, இந்த பூச்சிகள், பூச்சிகள்லாம் பழங்காலத்து பூச்சிகள். அதாவது இப்போ இருக்கிற உயிரோடு இருக்கிற பூச்சிகளை படிக்கிறது வந்து சுவாலஜிங்க. ஜூனா இப்போ ஜூனா உங்களுக்கு உயிரினங்கள், இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற உயிரினங்களை பற்றி படிக்கிறது வந்து சுவாலஜிங்க. செத்து மடிஞ்ச 7.5 கிட்ட, அதாவது இப்போ டைனோசர் ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர் சொல்கிறோம் இல்லையா, டைனோசருங்கெல்லாம் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மில்லியன் இயர்ஸ். 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம் ஆண்டுங்க. 1 மில்லியன் சொன்னாலே 10 லட்சம். அதாவது மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்து செத்து மடிந்த உயிரினங்களை பற்றி படிக்கிறது தான் அது வந்து பார்ட் ஆஃப் த ஜியாலஜிங்க. அந்த சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா பேலியன்டாலஜின்னு சொல்லுவாங்க. பேலியன்டாலஜின்னா செத்து மடிந்த உயிரினங்களை பற்றி படிக்கிறதுங்க. அதாவது இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது, இப்போ வாழாத ஏற்கனவே வாழ்ந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து பூமியில் படிஞ்சு செத்து மடிஞ்சு அது கல் வடிவத்துலேயோ அது வேறு உருவத்துலேயோ வந்து அதை பற்றி படிக்கிறது தான் பேலியன்டாலஜி. அதை தான் நம்ம ஃபாசில்னு சொல்கிறோம். ஃபாசில்ஸ் வந்து அதாவது படிவங்கள், அதாவது பழங்காலத்து படிவங்களை தான் நம்ம ஃபாசில்னு சொல்கிறோம். அதுலேயும் அது வந்து தட் இஸ் பார்ட் ஆஃப் த ஜியாலஜி தான். ஸோ ஜியாலஜியில் வந்து ஒரு பழைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஜியாலஜி பல வடிவங்கள் இருக்குது. அதாவது கனிமங்களை பற்றி படிக்கிறது மினரல்ஸ்னால் கனிமங்களை பற்றி படிக்கிறது மினராலஜி. பாறைகளை பற்றி படிக்கிறது வந்து பெட்ராலஜி. இந்த பழங்காலத்து பூச்சினத்தை படிக்கிறது வந்து பேலியான்டாலஜி. அது மாதிரி எக்கனாமிக் ஜியாலஜி, அந்த மாதிரி பல விதமான சப்ஜெக்ட்ஸு நிறைய இருக்குங்க. அது இங்கே பக்கத்தில் இருக்கிற நாங்கள் வந்து பாறைகளை பற்றி தாங்க. ஆமாம் ஆமாம், பாறைகள்லாம் இங்கே நம்ம சேலத்தில், ஏன்னா நம்ம பிஹெச்டி பண்ணுறது வந்துங்க. இப்போ சேலத்தில் உள்ள பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ், கிட்டத்தட்ட இப்போ நம்ம பூமி தோன்றியே கிட்டத்தட்டங்க அதாவது 4500 மில்லியன் இயர்ஸ் ஆச்சுங்க. அதாவது 4500 கோடி வருடங்கள் ஆயிடுச்சுங்க. 4500 கோடி வருடங்களை பூமி தோன்றி ஆச்சுங்க. இந்த 4500 கோடி வருடங்கள்லங்க அதெல்லாம் பாறைகள்லாம் இப்போ நம்ம சேலத்தை சுற்றி உள்ள சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை சேர்ந்த பாறைகள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பழங்காலத்து பாறைகள். அதனுடைய மினிமம் ஏஜ், அதனுடைய வயசு பார்த்திங்கன்னா 3500 மில்லியன் இயர்ஸுங்க. அதனுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நம்ம பிறந்திருக்க மாட்டோம். இப்போ மனிதன் தோன்றியே கிட்டத்தட்ட 1 மில்லியன் 2 மில்லியன் இயர்ஸ் தான் ஆகுதுங்க. அப்போல்லாம் பாறைகள்லாம் பழங்காலத்து பாறைகள் தாங்க இங்கே சேலத்தை சுற்றியெல்லாம் இருக்குது. ஆனால் நான் பிஹெச்டி எடுத்த பாறைகள் வந்துங்க இங்கே சேலத்து ஏன்னா எங்கேயோ போய் பிஹெச்டி எடுத்த பாறைகளை பற்றி படிக்கிறத விட, இமயமலை அங்கெல்லாம் போய் படிக்கிறத விட நம்ம சேலத்தை சுற்றி படிக்கிறது தான். அப்போ தான் அங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து, ஏன்னா பிஹெச்டி படிக்கணும்னா ஒரு கைடு வேணுங்க. இப்போ நீங்கள் பிஹெச்டி படிக்கிறதுனாலோ இல்லை எம்ஃபிஎல், அதாவது எம்எஸ்சிக்கு அடுத்த படிப்பு, உயர்ந்த படிப்பு, இது வந்து ரிசர்ச் டிகிரின்னு சொல்லுவாங்க. ரிசர்ச் டிகிரிஸ், அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சியை தாண்டி உயர்கல்வியை போகும்போது அந்த ரிசர்ச் டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எம்ஃபிஎல், பிஹெச்டி, அப்புறம் டிஎஸ்சின்னு ஒன்று இருக்குங்க, டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரிசர்ச் டிகிரிஸு. இதை படிக்கணுமுன்னா நீங்கள் வந்து தனியாகவே படிக்க முடியாதுங்க. தனியாக படிக்கலாம், பட் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் வேணுங்க. இதை படிக்கிறதுக்கு நமக்கு உறுதுணையாக நமக்கு ஒரு கைடு வேணுங்க. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணுங்க அந்த சப்ஜெக்டில். அப்போ வந்து இப்போ சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துலேருந்து
அப்போ தான் அந்த பெரியார் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிற பருவங்க. அப்போ வந்து அப்போல்லாம் பெரியார் யூனிவர்சிட்டி கிடையாது. நான் படிக்கிற சமயத்தில் பெரியார் யூனிவர்சிட்டி வரல. அப்போ வந்து பெரியார் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நோக்கத்தில் அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர், சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர் இங்கே போட்டு, அப்போல்லாம் இடம் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போட்டு, மறுபடியும் இடம் இல்லாமல் அந்த கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, அது கவர்மெண்ட் காலேஜ் தான். அங்கே ஒரு ஒரு டெம்பரரி அவருக்கு ஒரு இடத்த கொடுத்து, அந்த ப்ரொஃபஸர் கீழே தான் நாங்கள் அப்போ ப்ரொஃபஸர் ஜெயக்குமார், அவர் தாங்க பெரியார் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வைஸ் சான்சலர். அவர் கீழே தான் நாங்கள் எம்ஃபிலும் பிஹெச்டி அவர் கீழே தான் பண்ணோம். அப்போ எம்ஃபில் பண்ணும்போது இங்கே நம்ம சேலத்தில் பாக்சைட் கிடைக்குதுங்க. அதாவது கனிம வளத்தை பொறுத்தளவுலங்க நம்ம தமிழ்நாட்டில் படுத்தவங்கள சேலம் மாவட்டம் தான் நம்பர் 1ங்க கனிம வளத்தில். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக் தமிழ்நாட்டிலையும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு படிவம் மினரல் பார்த்தீங்கன்னா மேக்னசைட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்னசைட்டு அதை நம்பர் 1 குவாலிட்டி மேக்னசைட்டு இந்தியாவிலவே சேலத்தில் தான் கிடைக்குதுங்க. அது வந்து என்ன பண்ணுறானுங்க, அது வந்து நம்ம அதனுடைய தன்மை எப்படின்னாங்க, அது வந்து ஹை டெம்பரேச்சரை தாங்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 டிகிரி டெம்பரேச்சரை தாங்கும். இப்போ நம்ம சாதாரண செங்கல் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டெம்பரேச்சர் தாங்காதுங்க. இது வந்து 1000 1500 டிகிரி எல்லாம் தாங்குங்க. அது அந்த ஊது உலைகள் இருக்கு இல்லையா, நம்ம இரும்பை ஊதுக்கிறது செய்கிறது, அந்த பெரிய பெரிய ஊது உலைகள் இல்லையா, அதை சுற்றி லைனிங் பண்ணுவாங்க. அதாவது அதுக்கு பேரை வெப்பந்தாங்கிய கற்கள்னு சொல்கிறதுங்க. வெப்பத்தை வந்து 1000 1500 டிகிரி வரைக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடிய கற்கள். அதிலிருந்து அந்த மேக்னசைட் பிரிக்ஸ் செய்கிறாங்க. அது வந்து நாட்டு ஆர்டினரி பிரிக்ஸ் கிடையாதுங்க, மேக்னசைட் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது வந்து அடிஷனல் ஃபைனான்ஸ் தானே. அது இல்லாமல் நம்ம ரிசர்ச் பண்ணணும், ஏதாவது பிஹெச்டி பண்ணணும், ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் நம்ம பண்ணுறது தாங்க அதெல்லாம். அதனால் நம்ம எம்ஃபில் பண்ணதுனால ஒரு இன்க்ரிமெண்ட்டு, பிஹெச்டி பண்ணதுனால 3 இன்க்ரிமெண்ட்டு. ஐ ஹவ் காட் 4 இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஹெச்டி. சாப்பிடுங்க சப்ஜெக்ட்டுங்க. நான் ஆரம்பத்தில் பிஎஸ்சி ஜியாலஜி எடுக்கும்போதுங்க கம்ப்ளீட்லி இக்னரண்ட்டுங்க. இந்த ஜியாலஜி சப்ஜெக்ட் என்னென்னவே தெரியாதுங்க. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து நிறையா பசங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா போய் அங்கே போய் சேர்ந்ததுனால, சரி ஏதோ ஒரு அரிய வகையான சப்ஜெக்ட்டுங்க, இது படித்தா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. இயற்கை வளத்தை பற்றி படிக்கிறதுங்க. அதனால் வேலைவாய்ப்பு மாநில நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிடுச்சிங்க. அதனால் இப்போ நான் பிஎஸ்சிலேருந்து எம்எஸ்சி போகங்க எனக்கு ஒரு டீப்பு ஒரு நாலேஜ் வந்துச்சு, நல்லா டீப்பு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க. அதனால் நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நாங்கள் எம்எஸ்சி கிளாஸுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு போவோங்க. நான் வந்து என்னுடைய புகழ்ச்சிக்காக சொல்லலை. மற்ற வாத்தியாருங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அரைச்சமாகவே அரைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பழைய அவங்க காலத்தில் படித்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நோட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க. சப்ஜெக்ட்டு அந்த லேட்டஸ்ட் டெக்ஸ்ட் புக்கையும் படிப்பேன், அதே சமயத்தில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுக்குண்டான ஜேர்னல்ஸ் நானே விலை போட்டு வாங்குவேங்க. நானே எம்எஸ்சி டீச்சிங் பண்ணும்போதுங்க கிட்டத்தட்ட 4-5 ஜேர்னல்ஸ் என்னுடைய சொந்த செலவில் போட்டு என்னுடைய சம்பளத்தில் வாங்கி ஜேர்னல்ஸ்லாம் படிப்பேங்க. அப்போல்லாம் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம், லேட்டஸ்ட் ரிசர்ச், லேட்டஸ்ட்டு கலெக்டராக போகணுன்னு உங்களுக்கு குரூப் அண்ட் சர்வீஸ் எழுதணும்ல, ஃபீல்டு இருக்குது எங்க. அதான் இது வந்து இந்த ஜியாலஜி சப்ஜெக்டினுடைய தன்மை எப்படின்னாங்க, 50% டீச்சிங் ஒர்க்குங்க, கிளாஸ் ஒர்க்கு, 50% கிளாஸ் ஒர்க்கு, 50% ஃபீல்டு ஒர்க்குங்க. நீங்கள் ஃபீல்டுக்கு போனால் தான் இந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபீல்டுக்கு போகாமல் அங்கே கிளாஸ்லேயே, ஏன்னா பாறைகள், மினரல்ஸு, கனிமங்கள்லாம் அங்கே போய் களத்துக்கு போனால், ஃபீல்டுக்கு போனால் தான் பார்க்க முடியும். ஆனால் அங்கே உள்ள சாம்பிள்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். எங்களுக்கு வந்து காலேஜில் போனீங்கன்னா தனியாக எங்களுக்கு மியூசியம் தனியாக இருக்குங்க. அந்த மியூசியத்தில் வந்து எங்கெங்கே என்னென்ன பாறைகள் இருக்குது, என்னென்ன கனிமங்கள் இருக்குது, எல்லாம் அந்த அதோடைய சாம்பிள்ஸ்னால் அது சின்ன சின்ன வடிவம், சின்ன ஸ்மால் சைஸில் சாம்பிள்ஸு கலெக்ட் பண்ணி நாங்கள் மியூசியத்தில் வச்சுருப்போங்க. அதை எடுத்து தான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதனுடைய அந்த ராக்ஸை பற்றியும், மினரல்ஸை பற்றியும், ஃபாசில் பற்றியும் நீங்கள் கம்ப்ளீட் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னா யூ மஸ்ட் கோ டு த ஃபீல்டுங்க. அது ஃபீல்டு ஒர்க்கு எனக்கு தனியாக இருக்குங்க. ஃபீல்டுக்கு போயிட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு போயிடுங்க. நம்ம மாநிலத்தில் இல்லாமல் நான் வந்து நார்த் வரைக்கும் கிட்டத்தட்ட தன்பாடு, கல்கட்டா, அங்கெல்லாம் தன்பாடெல்லாம் நிலக்கரி சுரங்கம் அதிகமாக இருக்குங்க. நம்ம நாட்டில் வந்துங்க நிலக்கரி சுரங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நிலக்கரி சுரங்கம் நெய்வேலி தவிர வேறு எங்கேயும் கிடையாதுங்க. நெய்வேலி கூட அது வந்து நிலக்கரி சுரங்கத்தில் 2 வகை உண்டு. ஒன்று வந்து
ஓப்பன் காஸ்ட் மைனிங்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் ஒரு ஒரு 50 அடி 100 அடி தோண்டினோன்னா மேலே படிவங்கள் வந்துடும். இன்னொன்று வந்து டீப் சீட்டட் மைனிங்னு சொல்லுவாங்க. நிலக்கரி சுரங்கம் ஆள் படிவம்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1000 அடி 2000 அடி தோண்டினா தான் இது வரும். அண்டர் கிரவுண்ட் மைனிங் சொல்லுவாங்க. அந்த நம்ம இப்போ இந்த இந்த நிலக்கரி சுரங்கம் இருக்குல்ல, நெய்வேலி நிலக்கரி சுரங்கமே ஓப்பன் காஸ்ட் மைனிங் தான். அது அண்டர் கிரவுண்ட் மைனிங் சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு அண்டர் கிரவுண்ட் மைனிங்கே கிடையாதுங்க. இல்லை நீங்கள் நார்த்துக்கு போனால் பீகார், கல்கத்தா, அதாவது மினரல்ஸ் டெவலப்மெண்ட்டில் இப்போ நம்பர் 1 ஸ்டேட் எடுத்திங்கன்னா பீகார் தாங்க. பீகார், அதுக்கடுத்து கல்கட்டா, அப்புறம் உத்தரப்பிரதேஷ், அந்த மாதிரி வேறு ஹரியானா, அந்த பஞ்சாப், அந்த மாதிரி நிலங்கள் நிறையா இருக்குது. எப்படிங்க? ஆ ஆமாம் ஆமாம். கவுதி மலையில் உங்களுக்கு இரும்பு கனிமங்கள் ஃபேமஸாக இருக்குங்க. இப்போ சேலத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுலங்க மினரல் டெவலப்மெண்ட்டில், அதாவது தமிழ்நாட்டில் மினரல் சம்மந்தமான வருமானம் வர்ற இந்த இன்கம் வருது இல்லையா, ரெவன்யூ வர்ற மாவட்டம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தாங்க ஃபஸ்ட்டுங்க. ஏன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க நம்பர் 1ல் நிறைய கனிமங்கள், நிறைய கனிம வளங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குங்க. அதில் நம்பர் 1 இப்போ மேக்னசைட் சொன்னேன் இல்லையா, மேக்னசைட் வந்து அது வந்து சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சொல்லும்போது பார்க்குறதுக்கு சுண்ணாம்பு மாதிரி தான் இருக்கும். தூரத்தில் இருந்து அந்த மைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ இங்கேருந்து சேலத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா மைன்ஸை பார்க்கலாம். நீங்கள் சேலம் டு தருமபுரியா பெங்களூர் வழியாக ட்ராவல் பண்ண கூட அந்த மைன்ஸ் வந்து பார்க்கலாம். அல்லது சேலத்துலேருந்து ஏற்காடு போகும்போது, ஏற்காடு அந்த மலை, ஏற்காடு இங்கேருந்து கிட்டத்தட்ட 5000 சதுரடி, 5000 ஃபீட்டுங்க அங்கேருந்து. இது நீங்கள் அந்த மலை பாதையில் பார்த்தீங்கன்னா அந்த மைன்ஸு, மேக்னசைட் மைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது வெள்ளை வெள்ளையர்னு தெரியுங்க. அதை வந்து சுண்ணாம்பு கரடுன்னு சொல்லுவாங்க, சாக் ஹில்ஸ்னு சொல்கிறதுங்க. ஏன்னா சுண்ணாம்பு நிறத்தில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது சாக் ஹில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நம்பர் 1ங்க. அது வந்து நிறையா கிடைக்குதுங்க. இதில் வந்து இந்த மேக்னசைட் மைன்ஸில் ப்ரைவேட் மைன்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் மைன்ஸ் இருக்குங்க. இப்போ கவர்மெண்ட் மைன்ஸை தமிழ்நாடு மேக்னசைட் மைன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ப்ரைவேட் மைன்ஸ் எடுத்தாச்சுன்னா பிறகு டால்மியா மேக்னசைட் மைன்ஸ்னு இருக்குது. பிறகு சின்ன சின்ன ப்ரைவேட் மைன்ஸு, சின்ன சின்ன மைன்ஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் இருக்குங்க. எல்லாம் லாபத்தில் தான் ஓடிட்டுருங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் மைன்ஸில் போய் பார்க்கணும்னா, மைன்ஸில் இறங்கி போய் பார்க்கணும்னா நீங்கள் தனியாக முன்னாடி நம்ம காலேஜ் லெவலில் காலேஜ் மூலியமாக போனீங்கன்னா பிரின்ஸிபல் மேலே சைன் போட்டு போனீங்கன்னா உடனே பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டதுனா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு மைன்ஸ் விசிட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்னா பிரின்ஸிபால் மூலம் தான் லெட்டர் போகணுங்க. பிரின்ஸிபால் மூலமாக அந்த மைன்ஸ் மேனேஜர் இருப்பார், அந்த மைன்ஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க. மைன்ஸ் ஓனர்ஸுக்கு எழுதி இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து நாங்கள் ஜியாலஜி மாணவர்கள்லாம் வர்றோம், மாணவர்கள் வந்து உங்கள் மைன்ஸை பார்க்கலான்ட்டு விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பார்த்து, சரி ஜியாலஜி மாணவர்களாக இது மைன்ஸ் சம்மந்தப்பட்ட பாடமாக இருக்கிறதுனால அவங்க பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. இந்த தேதியில் இந்த டயத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருவோம். நாங்களும் மாணவர்களை வந்து பிஎஸ்சி மாணவர்களையோ எம்எஸ்சி மாணவர்களையோ ஒரு 30 மாணவர்கள், மேக்ஸிமம் ஒரு 30-40 மாணவர்கள் தான், நிறைய பேர் கூட்டு வர போக முடியாது. ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மைன்ஸை விசிட் பண்ணிவிட்டு, அந்த மைன்ஸில் ஜியாலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பாருங்க. இந்த ஜியாலஜி சம்மந்தப்பட்ட பாடத்தை படித்தவர் வந்து அவர் எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருப்பார். அவர் பேர் ஜியாலஜிஸ்ட்டு. இப்போ என்ன கண்டிஷன்னா, கவர்மெண்ட்டுடைய கண்டிஷன் என்ன, ஒரு மைன்ஸ் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஜியாலஜிஸ்ட் இருக்கணும். என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஜியாலஜிஸ்ட்டு 2 பேர் இருப்பாங்க. பட் ஜியாலஜிஸ்ட்னு மைன்ஸு, ஏன்னா மைன்ஸில் எந்நேரமும் ஆக்சிடெண்ட் ஆகலாம், நிலச்சரிவுகள் ஏற்படலாம். அதனால் அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு ஜியாலஜிஸ்ட்டு, ஒரு மைனிங் என்ஜினியர்ஸ், அதாவது மைனிங் என்ஜினியர் 2 பேர் சேர்ந்து படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக 2 பேர் ஒவ்வொரு மைன்ஸ்லேயும் 2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ஜியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவார்னா, இந்த மைன்ஸை டெவலப்மெண்ட் சம்மந்தமாக எங்கெங்கே நல்ல குவாலிட்டியான மேக்னசைட், எங்கே குவாலிட்டியான கனிமங்கள் எங்கே இருக்குன்னு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாருங்க. இந்த மைன்ஸ் என்ஜினியர் என்ன பண்ணுவாருனாங்க, எப்படி மைன்ஸை தோண்டிட்டு போகும்போது எப்படி ஆக்சிடெண்ட் இல்லாமல், ஏன்னா நிலச்சரிவுகள் ஏற்படுங்க. தொழிலாளர்கள் கீழே ஒர்க் பண்ணுவாங்க, தொழிலாளர்கள் கீழே ஒர்க் பண்ணும்போது மைன்ஸு சரிவு ஏற்படும், நிலச்சரிவு ஏற்படும். சில பேர் ஜியாலஜிஸ்ட்டு 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த ஆக்சிடெண்ட் இல்லாமல் பார்த்து, இவர் வந்து குவாலிட்டி சைடில் ஒர்க் பண்ணுவாருங்க, அவர் வந்து ஆக்சிடெண்ட் சைடில் அவர் ஒர்க் பண்ணி, அதாவது மைன்ஸு, ஏன்னா நிலச்சரிவுகள் ஏற்பட்டு தொழிலாளர்கள் இறப்பு வந்தாச்சுன்னா அவங்க காம்பன்சேஷன்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு தான் லாஸு.
அதனால் பெரும்பாலும் ஆக்சிடெண்ட் எதுவும் மைன்ஸ் ஆக்சிடெண்ட் எதுவும் நடக்காமல் பார்த்துக்குருவாங்க. நாங்கள் அடிக்கடி போய் அடிக்கடி நாங்கள் எல்லாம் அங்கே சேலத்தை சுற்றி என்னென்ன மைன்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லா மைன்ஸும் நான் கூப்பிட்டு போயிருக்குங்க. பெரும்பாலும் நான் தான் போவேங்க. ஏன்னா சில பேர் இந்த சப்ஜெக்டை லைக் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு இந்த சப்ஜெக்டையே ட்ரை சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அதில் உள்ள ஒரு டீப்பாக படித்ததாங்க அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் புரியுங்க. நீங்கள் இது பண்ணுறப்போ ம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் இதை வந்து இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது, இதுக்குள்ளே நம்ம டீப்பாக போகணும்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி உங்கள் டீச்சர்ஸ்லாம் எது வந்து ரொம்ப டீப்பாக இருந்தது? டீச்சர்ஸ் அதாவது நமக்கு எதில் பிடித்த உங்களுக்கு அதனுடைய இது அறிவு இது இருக்கு இல்லைங்களா? ஆமாம் அதுலேருந்து நான் பெற்றுக்கொண்ட அறிவு இருக்கு இல்லையா? ஆமாம் அது எதுலேருந்து எடுத்துக்கிட்டீங்க? மண்ணில் கனிமங்கள் இல்லையா? கனிமங்கள் தான். கனிமங்கள். ஆமாம் கனிமங்கள்லாம் எந்த கனிமங்கள்? கனிமங்கள் தான் எம்ஃபிஎல் லெவல்லையே பாக்சைட் களிமண் ஒன்று இருக்குங்க. பாக்சைட்லேருந்து தான் அவங்களுக்கு அலுமினியம் பிரித்து எடுத்து இது பண்ணுறாங்க. பக்கத்தில் மேட்டூரில் மால்கோ கம்பெனின்னு இருக்குங்க. அதில் வந்து அதில் பாக்சைட் அதில் ஏன்னா நமக்கு சேலத்துலேயே கிடைக்குது. அது வேற எங்கேயும் நீங்கள் நோக்கி போக வேண்டியதில்லை, பயணம் பண்ண வேண்டியதில்லை. இந்த எம்ஃபில் பண்ணும்போது நான் அந்த அலுமினியத்தை அது பாக்சைட்டுங்கிற அந்த டெபாசிட்டை பற்றி படித்தேன். நீங்கள் ஏற்காடு மேலே மலை உச்சியில் போனீங்கன்னா அந்த பாக்சைட் டெபாசிட்ஸ் எல்லாம் போய் நல்லா ஸ்டடி பண்ணலாம். அதில் உள்ள சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து அது நமக்கு கைடு இருப்பார் இல்லையா, அந்த கைடு சில சமயம் கைடும் கூட வருவாங்க. அவங்களுக்கு அங்கே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாச்சுன்னா எப்படி போகிறது எப்படி வர்றது என்னென்ன ஸ்டடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களும் கூட வருவாங்க. சில கைடு வந்து கூட வரமாட்டாங்க, அவங்க லேப்லேயே உட்காந்து இது பண்ணுவாங்க. எதோட ஒப்பிட்டுன்னா இப்போ அதனுடைய குவாலிட்டி இப்போ நாங்கள் வந்து அதை கெமிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவோங்க. கெமிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் இருக்குது, அது எது பெஸ்ட்டு குவாலிட்டி ஓர் எப்படி கண்டுபிடிக்கிறது, எதை நோக்கி போகிற அது வந்து டெபாசிட் வந்து ஒரு இது லைன் மாதிரி போகுங்க. ஒரு டெபாசிட் மாதிரி ஒன்று போகும், ஒரு கொடி மாதிரி போகுங்க. அந்த கொடியை நோக்கி போனால் தான் அவங்க நல்ல குவாலிட்டி வர இது பண்ண முடியும். சிலது குவாலிட்டி வந்து மைன்ஸில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி மாறிக்கிட்டே போகும். இப்போ ஒரு சில இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அதில் அலுமினியம் பெர்சன்டேஜ் வந்து 30% தான் இருக்கும், சில இடத்துல 40% இருக்கும், சில இது 50% இருக்கும். அது வந்து ஒரு டைரெக்ஷனை பார்த்து போகுங்க. நம்ம அந்த டைரெக்ஷனை பார்த்து மைண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக ஓர் வந்து எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணி அதனுடைய கலரு, அதனுடைய டெக்ஸ்சரு, அதனுடைய குவாலிட்டி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய வகைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வகைப்படுத்தி நாங்கள் வந்து அதை வந்து லேபுக்கு கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி இது பண்ணுவோம். வேறு வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண ஆராய்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து நம்ம வெளியில் பப்ளிகேஷன் பண்ணுவோம். பப்ளிகேஷன் பண்ணி நாங்கள் இதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் குவாலிட்டி இருக்குது, இதெல்லாம் நல்ல ஓர், இதெல்லாம் கெட்ட ஓர், அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல குவாலிட்டி ஓரை நல்லா இது பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு சஜஷன் அட்வைஸ் கொடுப்போம். அவங்களுக்கு அட்வைஸ் கூட அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைன்ஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, மைன்ஸ் ஓனர் எங்கிட்ட கேட்பாங்க, சார் எங்களுக்கு குவாலிட்டி ஒன்றும் சரியில்லை சார், ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த பக்கமான ஒரு குவாலிட்டி இருக்குது, அந்த பக்கமான ஒரு குவாலிட்டி இருக்குது, அதனால் நீங்கள் எப்படி போனால் எப்படி தோண்டி எடுக்கணும், எப்படி அந்த மெத்தட்ஸ் என்ன, எப்படி தோண்டி எடுத்தால் எங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஒரு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க நம்மகிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. அது நம்மகிட்ட கன்சல்டேஷனுக்கு வருவாங்க. கன்சல்டேஷன் வரும்போது நம்ம வந்து நம்மளுடைய ஆராய்ச்சியெல்லாம் அவங்க சொல்லணும், சார் இந்தந்த கலர் இருந்தாச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. சில ப்ரைவேட்டு ஆளுங்க வருவாங்க, கவர்மெண்ட் சைட்லேயும் வருவாங்க. ஏன்னா நம்ம அதில் கவர்மெண்ட் சைடில் வரும்போது ஏதாவது புதுசாக உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பெரிய ரெகக்னேஷன் கூட கிடச்சிருக்காங்க, ரெகக்னேஷன் கிடச்சிருக்காங்க. சில பேர் நம்மளை ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் பர்டிகுலர் ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நிறையா பேருக்கு நம்ம பேரை தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் நம்ம பேரை தெரிஞ்சு தானே வர்றீங்க, அவர் பர்னபாஸில் கேட்டு தானே வர்றீங்க. அது மாதிரி இப்போ கோவிந்தராஜன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பாக்சைட் டெபாசிட்டில் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவரை போய் பார்த்தா நமக்கு வந்து நம்மளுடைய சந்தேகத்துக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வருவாங்க. தேடி வந்து அவங்களுக்கு என்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை நம்மள்ட்ட சொல்லுவாங்க. நம்ம விளக்கம் சொல்லுவோம். விளக்கம் சொல்லி சார் இப்படிலாம் பண்ணுங்கள், இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மைன்ஸ் வந்து லாகவரமாக கொண்டு போகலாம், நல்ல குவாலிட்டி மினரல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லுவோம். சில பேர் வந்து ஃப்ரீ அட்வைஸ் கேட்டு போவாங்க, சில பேர் பேமெண்ட் கூட கொடுப்பாங்க. சார் ஒரு காணிக்கையாக நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு கிஃப்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு போவாங்க. நானும் பெரும்பாலும் வாங்கிறதில்லைங்க. ஸோ பெரும்பாலும் நல்லா ரிச் மைன்ஸ் ஓனர்ஸை கொடுத்துட்டு போவாங்க, எங்கள் கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி நாங்கள் கன்சல்டேஷனுக்கெல்லாம் போவோங்க. அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் ஸ்டடீஸ்னு தனியாக இருக்குங்க. அதாவது நாங்கள் வாட்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் நாங்களும் அசிஸ்ட் பண்ணுறோம். அதாவது தண்ணி வந்து எந்த ஆழத்தில் கிடைக்குது, அந்த வாட்டர் ஸ்டடீஸ் அது பாட்டுறது அதை வந்து ஹைட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அந்த படிப்பு வந்து ஹைட்ரோஜியாலஜி அல்ல ஹைட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து தண்ணி வந்து இப்போ வறட்சி காலத்தில் வந்து இப்போ வந்து வறட்சி காலம் வந்து தண்ணி வந்து எவ்வளவு ஆழத்தில் கிடைக்குது,
அது வந்து தண்ணி வந்து ஃப்ரெஷ் வாட்டரா அல்லது சால்ட் வாட்டராக இருந்தால் தான் எவ்வளோ சலினிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, அந்த சலினிட்டி எப்போ நீக்கலாம், என்ன ப்ராசஸ்னால அந்த சலினிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம் அல்லது இல்லாமல் ஆக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். தண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய மீட்டர்னு ஒன்று இருக்குங்க, ரெசிஸ்டிவிட்டி மீட்டர்னு ஒன்று இருக்குங்க. அது தண்ணி வந்து அது வந்து பூமிக்குள்ளே வந்து அதனுடைய பயன்கள் எப்படின்னாங்க, அது ஒரு பெட்டி, இந்த மாதிரி ஒரு பெட்டி, ரேடியோ பெட்டி மாதிரி இருக்குங்க. அது வந்து வி ஆர் சென்டிங் கரண்ட் இன்டு த எர்த்துங்க. எர்த்துக்கு கீழே நாங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஆமாம், குழி மாதிரி போட்டு. ஆமாம். ஒரு குழி கிட்டத்தட்ட ஒரு அடி அல்ல 2 அடி ஆழத்தில் குழி தோண்டி அதில் கடப்பாரை இறக்குவோம். கடப்பாரை இறக்குனா தான் அதை வந்து கரண்ட் உள்ளே பாஸ் ஆகும். கரண்ட் எப்படி பாஸ் ஆகும், எர்த்து வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும். அதே மாதிரி தண்ணீர் கூட எர்த்து வந்து பாஸ் ஆகும். சில ஆப்ஜெக்டில் இப்போ வந்து கடத்தும் பொருள், கடத்தா பொருள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதாவது வாட்டரு, எர்த்து அதெல்லாம் கடத்தும் பொருட்கள், கரண்ட்டை வந்து கடத்தும். சில பொருளை வந்து இப்போ வுட்டெல்லாம் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணாதுங்க. அந்த மாதிரி நாங்கள் எர்த்துக்குள்ளே கரண்ட்டை கடத்தி அதை அந்த ரெசிஸ்டிவிட்டி மெத்தனோட அந்த கரண்ட்டை நம்ம செலுத்துறதை பொறுத்துங்க எர்த்துக்குள்ளே கரண்ட்டு பாஸ் ஆகி எர்த்துடைய டிஃப்ரெண்ட் பெட்ஸ் இருக்குங்க. அந்த ராக்ஸு, சாயில்ஸ் எல்லாம் பார்த்திங்க, டிஃப்ரெண்ட் சாயிலில் இந்தந்த சாயிலில் இந்தந்த வாட்டர்லாம் கிடைக்கும்ட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுங்க. நீங்கள் அந்த நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போதுங்க நம்ம சில ராக்ஸ் எல்லாம் கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். சில ராக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சில ராக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதோட ராக்ஸினுடைய கடினத்தன்மைன்னு ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவோம், கடினத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த கடினத்தன்மை நாங்கள் ஒரு கடினத்தன்மை 1, 2, 3, 4 ஒரு 10 வரைக்கும் இருக்குங்க. அது அதனுடைய ரெசிஸ்டிவிட்டை பொறுத்து வந்து ராக்ஸினுடைய ஹார்ட்னஸ் சொல்லுவாங்க. எந்தெந்த பாறையில் எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, அது வாட்டர் வந்து கண்டுபிடிக்கும். பாறையில் தானே இருக்குது வாட்டரே, பாறையில் தானே இருந்து வருதுங்க. பாறையில் தான் ஸ்டோரேஜ் ஆகுது வாட்ரு. அந்த வாட்டர் தான் நம்ம வந்து உள்ள நம்ம போர் போட்டு அந்த வாட்டர் தான் நம்ம உரிக்கிறோம், பாறையில் தான் உரிக்கிறோம். அதாவது மழை பெய்கிற தண்ணி என்னவாங்க, மழை பெய்கிற தண்ணி பூமிக்குள்ளே இறங்கி ஒரு பர்டிகுலர் பாறையில் வந்து எல்லா பாறையிலையும் தண்ணி நிற்காதுங்க, தண்ணி ஸ்டோரேஜ் ஆகாது. எந்த பாறையில் வந்து ஓட்டைகள் நிறையா இருக்கோ, எந்த பாறையில் வந்து சாஃப்ட் நேச்சராக இருக்கோ அந்த பாறைகளில் தான் தண்ணியே நிற்குங்க. அந்த தண்ணியில் தண்ணி ஒரு பெரிய அதை வந்து அந்த பேரை, அந்த ராக்கையே சாஃப்ட் ராக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜியாலஜிக்கல் நேம் ஒன்று இருக்குது. அந்த பாறையில் தான் அந்த தண்ணியே நிற்குங்க. அந்த இதுலேருந்து தான் நாங்கள் போர் போட்டு நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது தெரியும். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டிவிட்டி, ராக்கினுடைய ரெசிஸ்டிவிட்டி நாங்கள் கண்டுபிடிப்போம். அந்த ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிச்சிங்க, குறைந்த ரெசிஸ்டிவிட்டி அது எங்கே இருக்கோ அது நாங்கள் கிராஃப் போட்டு அதை இது பண்ணி அது எவ்வளோ ஆழத்தில் கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். கண்டுபிடிச்சி அந்த ஸ்பாட்டை வந்து நம்ம லொக்கேட் பண்ணிடுவோம். அங்கே இப்போ சில பேர் ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்கன்னா சில இடத்துல கிணறு வெட்டி இருப்பானுங்க, அந்த கிணறு தண்ணி இருக்காது. இன்னொரு இடத்துல தோண்டுவாங்க, அங்கேயே தண்ணி இருக்காது. அதனால் எங்களை வந்து நாடுவாங்க. சார் இங்கெல்லாம் கிணறு வெட்டி பார்த்தோம் சார், இதெல்லாம் பாறையாக தான் வருது, தண்ணியை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் அந்த ரெசிஸ்டிவிட்டி மீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு சில இடத்துல பழைய இடத்துல பார்ப்போங்க. ஒரு 4-5 இடத்துல இது பண்ணி அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணி பார்ப்போம். எங்கே அவங்களுக்கு சாஃப்ட் ராக்ஸ் இருக்கோ, எங்கே தண்ணீர் பாசிபிலிட்டி இருக்கோ அந்த இடத்துல பார்த்து ஒரு 5-6 இடத்துல போட்டு பார்ப்போம். எந்த இடத்துல வந்து தண்ணி கிடைக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இது நீங்கள் போர் போடுங்க, எவ்வளவு போர் போடணும், 1000 அடி போடணுமா, 1500 போடணும், 2000 அடி போடணும்னு சொல்லிடுவோம். கரெக்டாக போர் போடுவாங்க. போர் போட்டது தண்ணி அந்த இடத்துல கிடைக்குங்க. அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா அது பார்ட் ஆஃப் ஜியாலஜி தாங்க. பவரு ஆமாம் ஆமாம். இரும்பு வந்துங்க அது சுத்தமான இரும்புன்னு சொல்ல முடியாதுங்க. இரும்பு சேலத்தில் கிடைக்குதுங்க. சேலத்தில் இப்போ கஞ்சமலை, கோதுமலை இந்த மாதிரி இடத்துலலாம் இரும்பு வந்து பியூர் குவாலிட்டின்னு சொல்ல முடியாதுங்க. அதில் இரும்பு வந்து அது மேக்னடைட் அப்படின்னு சொல்கிறது நாங்கள். அதில் இரும்பினுடைய தாது அந்த இரும்பினுடைய பொருள் வந்து பாறைகளோடு சேர்ந்து தான் கிடைக்குங்க. அதுலேயும் சில ஒரு குவாலிட்டியோடு கிடைக்குங்க. இப்போ சேலத்தில் ஸ்டீல் பிளான்ட்டை ஆரம்பித்த பர்பஸேமுங்க, சேலத்தில் கஞ்சமலை தாங்க ஃபேமஸான ஒரு பெரிய மலை, கஞ்சமலைன்னு பேர். அது வந்து ஆக்சுவலாக காந்தமலைன்னு சொல்கிறதுங்க. அது காந்தத்தை கூட ஈர்க்கும். அந்த பேரை அந்த காந்தமலையிலேருந்து பேர் மறிவு தான் கஞ்சமலைன்னு பேரே வந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காஞ்சமலை இந்த சேலத்தினுடைய மேற்க வந்து அந்த கஞ்சமலை இருக்குங்க. அது வந்து கொடி மாதிரி போகுங்க உங்களுக்கு. அந்த இரும்பு தாது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி போகும்.
அதான் மேக்னடைட், அந்த குவார்ட்சைட், மேக்னடைட் குவார்ட்சைட்டுங்கிற ஒரு அந்த பாறை, அந்த பாறையுடைய பேருங்க. அந்த பாறையோடு சேர்ந்து தான் இந்த இரும்பு படிவம் கிடைக்குதுங்க. அது வந்து இங்கே கஞ்சமலையிலையும் கிடைக்குது. கஞ்சமலையில் தாண்டி இப்படி கிழக்க போனீங்கன்னா கஞ்சமலை, கோதுமலை, திருவண்ணாமலையில் கௌதி மலையெல்லாம் இருக்குங்க. அங்கேயும் அந்த இரும்பு தாது கிடைக்குது. ஆனால் இது என்ன, இரும்பு தாதுனுடைய அந்த குவாலிட்டி வைஸாக நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இரும்பு தாது மினிமம் உங்களுக்கு ஒரு 40%, 45% இரும்பு குவாலிட்டி இருக்கணுங்க, பெர்சன்டேஜ் இருக்கணும். ஆனால் இங்கே கிடைக்கிற கஞ்சமலை, கோதுமலை, இங்கே திருவண்ணாமலை கௌதி மலை எல்லாம் தீர்த்தமலை, அங்கே கிடைக்கிற குவாலிட்டி இரும்பினுடைய தரம் பார்த்திங்கன்னா தரம் வந்து ரொம்ப ஒரு மட்டமான குவாலிட்டிங்க. ரொம்ப மோசமான குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. அதாவது தரம் வந்து இடைப்பட்ட தரங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% கீழே தான் கிடைக்குதுங்க. இந்த 30% வந்து அதை வந்து அந்த பெர்சன்டேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம்னா, அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அதை நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. அதனுடைய டெக்னாலஜி இப்போ நீங்கள் பீகார், ஒரிசா நான் சொல்ல மறந்துட்டேன். பீகார், ஒரிசாலாம் நிறைய இரும்பு தாதுலாம் நிறைய கிடைக்குது. அது மாதிரி கர்நாடகாலாம் கிடைக்குது. அங்கெல்லாம் கிடைக்கிற அந்த இரும்பு தாதுனுடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா இரும்பு தாதி 50%, 55%, 60% கூட வருதுங்க. அதெல்லாம் பெஸ்ட்டு குவாலிட்டி வருங்க. இப்போ நம்ம சேலத்துலேயும் திருவண்ணாமலையிலங்க கிடைக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பூவர் குவாலிட்டிங்க. அதுலேருந்து அந்த இரும்பு தாதை நீங்கள் உருக்கி எடுக்க முடியாதுங்க. அப்படியே அதை அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி உருக்கி எடுக்கணும்னா அதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் அதிகமாகுங்க. அந்த டெக்னாலஜிக்கல் நோகவ் வந்து செலவு அதிகமாக பண்ணி இது பண்ணணும். அதனால தான் இப்போ இந்த ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பித்த பர்பஸே இந்த கஞ்சமலையில் இருக்கிற அந்த அயன் ஓரை எடுத்து தான் பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணதுங்க. ஆனால் குவாலிட்டி வைஸாக ஸ்டடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்சன்டேஜ் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக வரதுனால இதை வந்து லாய்க்கப்படாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்கே பீகார்லேருந்தும் ஒரிசாலேருந்தும் வரவழைச்சிங்க. அதை வந்து சீட்டாக வரவழைச்சிங்க. இங்கே அதை பல டெக்னாலஜி முறையில் போட்டு அந்த சீட்டு போட்டு இப்போ வந்து காயின்ஸ் தான் ரெடி பண்ணுறாங்க. காயின்ஸு நம்ம அந்த ₹1 காயின்ஸு, ₹2 காயின்ஸ், அதெல்லாம் காயின்ஸ் தான் பண்ணுறானுங்க தவிர இதில் வந்து இந்த குவாலிட்டி வந்து சரியில்லாதனால அது அப்படியே மைன்ஸ் வந்து டெவலப் ஆக அப்படியே போட்டாங்க. அதனால தான் அது குவாலிட்டி வந்து கொஞ்சம் புவர் குவாலிட்டி தாங்க. 30% கீழே தான் கிடைக்குதுங்க. அதனால் அதை அப்படியே விட்டாங்க. ஆனால் கிடைக்கிறது வந்து ஒரு இரும்பு கம்மியாக இருக்கிறதுனால அது கூட கிடைக்கிற இது வந்து ஏன்னா அது ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்லேருந்து அப்படி தான் புவர் குவாலிட்டியாக ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஆமாம். வேறு என்ன குவார்ட்சைட்டோட சேர்ந்து கிடைக்குதுங்க. அந்த இரும்பு கனிமம் வந்து குவார்ட்சைட்னு ஒரு மினரல் இருக்குங்க. அந்த குவார்ட்சைட்டோட அதிகமாக சேர்ந்து கிடைக்கிறதுனால இதனுடைய குவாலிட்டி அதை மட்டுப்படுத்திடுதுங்க. அதில் குவார்ட்சைட் இல்லாமல் பியூராக அதை கிடைச்சாச்சுன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைச்சிருங்க. குவார்ட்சைட் கூட சேர்ந்து கிடைக்கினா குவாலிட்டி அடிபட்டு போயிடுங்க. குவார்ட்சைட்னா SiO2 சிலிக்கன் டை-ஆக்சைடுன்னு சொல்கிறதுங்க. ஏன்னா இப்போ இது வந்திருக்கேன் வச்சிரு. அதாவது இந்த இரும்பு தாதி வந்துங்க அந்த குவார்ட்சைட்டுங்கிற மினரலோட சேர்ந்து கிடைக்குங்க. குவார்ட்சைட்டோட சேர்ந்து கிடைக்கிறதுனால அதோட ஆக்சைடோட அந்த SiO2 சிலிக்கன் டை-ஆக்சைடோட கலந்து இதனுடைய குவாலிட்டியை மட்டுப்படுத்திடுதுங்க. இது வந்து தனியாக வேறு மினரலோட கிடைச்சாச்சுன்னா ஓரளவு கொஞ்சம் கிடைக்குங்க. அதனால் இரும்பு தாதுலேயே இரும்பு கனிமத்திலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வருதுங்க. மேக்னடைட் இருக்குது, வேறு வந்து மேக்னடைட்டு தான் இரும்புனுடைய தாது. அதனுடைய பெயர் வந்து மேக்னடைட்டு. இது வந்து குவார்ட்சைட்டோட சேர்ந்து கிடைக்குது. அதனால் நாங்கள் அதனுடைய பேர் சொல்லும்போது மேக்னடைட் குவார்ட்சைட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். தமிழ் படத்தை அதே தான் சொல்லுவோம், மேக்னடைட் குவார்ட்சைட் தான் சொல்லுவோம். அது தமிழாக்கம் அது மாதிரி தான் வரும். நீங்கள் பக்கத்தில் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த காந்தத்தில் பக்கத்தில் கொண்டு போனால் காந்தம் ஈர்க்கும். அது இது வந்து ஒரு அந்த கஞ்சமலையை சுற்றி கிடைக்கிறது இல்லைங்க. இது வந்து ஒரு கொடி மாதிரி போகுங்க, மண்ணுக்குள்ளே ஒரு கொடி மாதிரி போகும். சில சமயம் மண்ணுக்கு மேலேயும் வருங்க. அந்த மழை பெஞ்சு அரிச்சு இது வந்து ரொம்ப ஹார்ட் சப்ஜெக்ட் இல்லையா, இரும்பு தாது வந்து ஒரு ஹார்டாக இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ள மண் பாறையெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். அதனால் இது மேலே வந்து தூக்கி நிற்குங்க. இது ஒரு பாறை மாதிரி ஒரு இது மேலே தூக்கி நல்லா தெரியுங்க. அது வந்து அப்படியே கொடி மாதிரி இங்கேருந்து சேலத்துலேருந்து இப்போ திருவண்ணாமலையில் கிடைக்கிற இது கூட இது இங்கேருந்து அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் சொல்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்டென்ஷன்னா திருவண்ணாமலை, கௌதிமலை, இந்த மாதிரி பக்கத்தில் கோதுமலை, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் கிடைக்கிது. அதை நான் ஒரு படம் கூட காமிக்கிறேன், படத்தில் தான் கிடைக்கிது, அதை காமிக்கிறேன் கிடைக்கிது. அதனால் அது குவாலிட்டி வந்து வயசாக கம்மியாக இருந்ததுனாலங்க அது வந்து அந்த கனிமம் அந்த இது மைன்ஸ் வந்து சரியாக டெவலப் ஆகாமல் அப்படியே விட்டாங்க.
இப்போ அந்தானே வேற இந்த நம்ம பக்கத்துல இப்போ கனிமங்கள்ல தங்கம் கிடைக்கிறது எப்படி ஒரு ஈவன் பாக்சைட்லோட தங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆராய்ச்சி பண்ணதில் ஆனால் ரொம்ப துகள் வடிவத்தில் கிடைக்குதுங்க. துகள்னால் ரொம்ப தூசு வடிவத்தில் துகள் வடிவத்தில் இப்போ நீங்கள் ஒரு டன்னு படிவத்தை எடுத்திங்கன்னா இப்போ ஒரு டன்னு இதை கம்ப்ளீட்டாக தூளாக்கி அதில் வந்து தங்கத்தை நீங்கள் பிரித்து எடுத்திங்கன்னா 1 கிராம் கிடைக்கும். 1 கிராம் 2 கிராம் தான் கிடைக்கும். அதை பிரித்து எடுத்து அதனுடைய ப்ராசஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆகணும். அதனால் கிடைக்குதுங்க. இப்போ எல்லா இடத்துல இப்போ சாதாரண மண்ணோட தங்கம் கிடைக்குது. ஆனால் துகள் வடிவத்தில் தான் கிடைக்கும். அதனால் அது வந்து பிரயோஜனம் இல்லைங்க. இப்போ வந்து கோலார் தங்க வயல் கேள்விப்பட்டிருக்கீங்க கர்நாடகாவில். கோலார் தங்க வயல் அது கூட இப்போ லாஸில் தான் போயிட்டுருக்குங்க. அதோட எங்கேயாச்சும் ஒரு படிவத்தில் மைன்ஸ் அது ஒரு டீப்பஸ்ட் மைன்ஸுங்க. இப்போ இந்தியாவில் வந்து டீப்பஸ்ட் மைன்ஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளேயாம கிட்டத்தட்ட 2-3 மைல் உள்ளே போயிட்டாங்க. சார் இதெல்லாம் சயின்ஸாக ஓகே. இப்போ நான் ஒரு தண்ணி ஓட்டா சாமி எத்தனை தடவை சொன்னேன். அது ஒரு டீப்பஸ்ட் மைன்ஸுங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மைல் உள்ளே போயிட்டாங்க. 3 மைல் டீப்பாக உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் கோலார் கோல்பீட்டெல்லாம் பசங்களை கூப்பிட்டு போயிருக்கோம். கூப்பிட்டு போய் பார்த்தா உள்ளே போக போக ஒரு தனியாக ஒரு ஸ்டாப்ட் மாதிரிங்க. லிஃப்ட்டில் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி லிஃப்ட்லேயே மேலே இங்கேயும் போகிறோம். அதே மாதிரி தனியாக லிஃப்ட்லேயே கீழே வரைக்கும் போவோங்க. கீழே போகப்போ பார்த்தீங்கன்னா வெப்பம் ஒரே பயங்கர சூடுங்க. பயங்கர சூடு. அதில் எல்லாமே ஹெட்லைட் வச்சுருப்பாங்க. மைன்ஸு இந்த மைனர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மைன்ஸில் ஒர்க் பண்ண ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் ஒரே இருட்டுங்க. ஆனால் உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி மைன்ஸ்லாம் ஒவ்வொரு ஷாப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்ட்டுங்கிறத ஒவ்வொரு ஏரியா. ஆமாம், ஏரியா மாதிரி இருக்குங்க. அந்த ஏரியாவில் மைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதில் தண்ணி இருக்குல்ல? இருக்குங்க சார். இப்போ நீங்கள் இந்த நிலத்துக்கு உள்ள தண்ணி இருக்கிறத கரண்ட் வச்சு கண்டுபிடிச்சு. ஆமாம் ஆமாம் சார் ஒரு மரபறிவுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம் மரபறிவு வந்து ஒரு ஆமாம் மனிதர்கள் மேலே ஒரு தங்காயை வச்சு. ஆமாம் ஆமாம் இருக்கு. அதை பற்றி எப்படின்னாங்க, இந்த மரபறிவுக்கும் அதுலேயே டிஃப்ரெண்ட் நிறைய நீங்கள் சொல்கிறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது வந்து தட் இஸ் நாட் சயின்டிஃபிக் மெத்தட் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது வந்து ரெசிஸ்டிவ் மெத்தட் சொன்னேன் இல்லையா, அந்த ரெசிஸ்டிவ் மெட்டரை வச்சு வந்து நாங்கள் எர்த்துக்குள்ளே சயின்டிஃபிக்காக நாங்கள் கண்டுபிடிக்கிறது. எர்த்துக்குள்ளே கரண்ட்டை பாஸ் பண்ணி எவ்வளோ ஆழத்தில் தண்ணி கிடைக்குன்னு நாங்கள் கரெக்டாக சொல்கிறோம். நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து நம்ம அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் சயின்டிஃபிக் மெத்தட் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் வச்சு பார்க்குறாங்க. சில பேர் அது காப்பர் ராடு இருக்குல்ல, காப்பர் ராடு வச்சு பார்க்குறாங்க. சில பேர் வாட்ச் இருக்கு இல்லையா, வாட்சை வச்சும் பார்க்குறாங்க. சில பேர் வேறு என்னமோ சில மெட்டீரியல்ஸ் வச்செல்லாம் பார்க்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எதை வச்சு பார்க்குறாங்க, இந்த பொதுவாக தேங்காய் வச்சு நிறைய பேர் பார்க்குறாங்க, வாட்ச் வச்சு பார்க்குறாங்க, காப்பர் ராடு, சில செடிகளை கூட வச்சு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் தண்ணிக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குங்க. அது என்ன தொடர்புன்னு இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. ஆனால் அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 50% 60% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுதுங்க. சில பேர் அப்படியே தேங்காய் வச்சு கொண்டு போயிடுறாங்க. தேங்காய் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஒரு 5 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் வந்தாச்சுன்னா அப்படியே நடந்து போவாங்க. தேங்காய் வந்து அந்த தேங்காய் கொண்டை இருக்குல்ல, அந்த அது மேலே நீட்டிகிட்ருக்கும். அதை வச்சு அந்த நீங்கள் சொல்கிற எக்ஸ்பர்ட் வந்து கொண்டு போகும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி ஆட ஆரம்பிக்கும். அல்லது அப்படி சுற்ற ஆரம்பிக்கும். அது அந்த இடத்துல அவங்க லொக்கேட் பண்ணிக்கிறாங்க. லொக்கேட் பண்ணி அந்த இடத்துல தண்ணி இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அது ஒரு சில சாரர் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாட்ச் இருக்குல்ல, இது வந்து டிஜிட்டல் வாட்ச்சு, வேறு சாதாரண வாட்ச்சு வந்து ஒரு கயரில் கட்டி தொங்க போட்டுக்கிறாங்க. தொங்க போட்டு அப்படியே நடந்து போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபீல்டில் நடந்தும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போகும்போது அப்படியே சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியே சுற்றுது. ஆமாம், அது தண்ணிக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப்போ இது வரைக்கும் யாருமே சொல்லலை அது. ஆனால் அது வந்து சில சமயம் அதை வந்து இட் இஸ் 100% சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய இடத்துல சக்ஸஸ் ஆகிடுது. அது வந்து சீப் மெத்தடுங்க. இப்போ நாங்கள்லாம் போனீங்கன்னா நிறையா இப்போ சார்ஜ் பண்ணுவோம். நிறைய ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2000 கொண்ட 2000லேருந்து 5000 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். இப்போ அது வந்து அவங்க மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் வரும்போதுங்க அது வந்து தட் இஸ் நாட் சயின்டிஃபிக் மெத்தட் கிடையாதுங்க. அது என்னமோ தேர் இஸ் சம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வாட்டர் அண்ட் அந்த தேங்காய்க்கோ அல்லது இந்த வாட்சுக்கோ அல்லது அந்த செடி ஒடிக்கோ ஏதோ சம் கனெக்ஷன் இருக்குது.
அது வந்து இது வரைக்கும் யாருமா அது என்னன்னு சொல்ல தெரியல. நீங்க பாறைகள்ல படிமங்கள்ல இருக்கிற அந்த இது வேணா அதுக்கும் என்ன ரேடியேஷன் வேணா நீங்க என்ன இது பண்ணுங்க. அது வந்து சயின்டிஃபிக் மெத்தடு. சயின்டிஃபிக் ரேடியேஷன்ஸ்ல என்னென்ன ரேடியேஷன்ஸ் அது வந்து இதுவாகும்? ரேடியேஷன் அதை முதல்ல சொன்ன மாதிரிங்க, இப்போ வந்து நம்ம மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுனா தண்ணி ஓடுது, தண்ணி கொஞ்சம் மழை பெஞ்சு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எக்ஸஸ் தண்ணி போகும்போது ரிவராக தண்ணி ஓடுதுங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பூமிக்கு அடியில் உறிஞ்சப்படுது, உறிஞ்ச பார்த்தா பூமிக்கு அடியில் போகுது. சில பாறைகளை வந்து கெட்டி பாறைகளாக இருக்கும், அது இந்த டாலிரைட்டு அந்த மாதிரி ராக்கெல்லாம் சொல்லுவோம். அந்த கெட்டி பாறையில் அதாவது பொதுவாக தண்ணி எங்கே நிற்குன்னா நிறைய துகள்கள் ஓட்டைகள், நிறைய ஃப்ராக்சர்டு ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். துகள்கள் ஓட்டைகள் அந்த பாறை சிதறல்கள் அந்த இருக்கிற அது இருந்தால் தானே தண்ணி ஊடுருவி உள்ளே போக முடியும். ஊடுருவி கிட்டத்தட்ட ஒரு 1 மைல் 2 மைலுக்குள்ள அடியில் போகுங்க. அடியில் போய் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோரேஜ் ஆயிடுதுங்க. இல்லை, கனிமங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைங்க. அதாவது தண்ணி ஸ்டோரேஜ் ஆகிற இடம் வந்து பாறைகள் வந்து நல்லா உருட்டப்பட்ட பாறைகளாக இருக்கணும். பாறைகளில் நிறையா ஓட்டை, அதுதான் சிதறப்பட்ட பாறைகள், அதாவது அதில் நிறைய ஓட்டைகள் இருக்கணும். கெட்டி பாறைகள் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டி பாறை இருந்தாச்சுன்னா தண்ணி நிற்காதுங்க, தண்ணி ஓடி போயிடும், தண்ணி உள்ளே இறங்காது. அதாவது கம்ப்ளீட்லி ஃப்ராக்சர்ட் ராக்ஸு, செடிமெண்ட் பாறைகளில் ஏற்கனவே 3 விதமான பாறைகள் சொல்லியிருக்கேன். இக்னியஸ் ராக்ஸ் ஒன்று, செடிமெண்ட் ராக்ஸ் ஒன்று, மெட்டமாரிக் ராக்ஸ் ஒன்று. இதில் வந்து எதில் தண்ணி தேங்கக்கூடிய சக்தி நிறைய எதுக்கு அதிகமாக இருக்குன்னா இந்த செடிமெண்ட் ராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாறைகள் தான். அது தமிழில் சொல்கிறது படிவு பாறைகள்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த சாண்ட்ஸ்டோனு, கங்களாம், அதில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வருதுங்க. இந்த மாதிரியான பாறைகளை தான் தண்ணி தேங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்க. அது என்ன, அதில் நிறைய அவங்க வந்து ஃப்ராக்சர்ஸு, ஓட்டைகள், நிறைய பாறைகள், ரொம்ப சிதறிய இதெல்லாம் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். அதில் அந்த ஓட்டை வழியாக தான் தண்ணி இறங்கி உள்ளே வந்து உங்களை ஸ்டோரேஜ் ஆகிறது. அதுக்கு ஸ்டோரேஜ் என்ன ஆகுதுன்னா அந்த கீழே அந்த ஓட்டை உள்ள பாறைகளுக்கு கீழே மறுபடியும் கன்சால்டேட்டட் ராக் இருக்குங்க, களிமண் பாறைகள் அல்லது ஒரு ஸ்ட்ராங்கு ராக் இருக்கும். அதில் அடியில் அதனால் அதில் போய் உட்காந்துக்கிறோம், தண்ணி போய் அங்கே உட்காந்துக்கிறோம். வேறு அந்த தண்ணி ஓட்டத்தில் நம்ம அங்கே போர் போடும்போது அது அந்த ப்ரெஷர்னால தண்ணி வந்து உங்களுக்கு மேலே வரும். அது வந்து சில இது ஆர்டிசன் வெல்லுன்னு ஆர்டிசன் பாறைகள்னு பார்த்துருப்பீங்க. ஆர்டிசன் வெல் இப்போ ஆஸ்திரேலியாலாம் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் போர் போட்டவுடனே தண்ணி பீச்சி அடிச்சுட்டு வருங்க. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ தண்ணி வந்து தேங்கி நிற்குதுங்க ஒரு ப்ரெஷர் லெவலில். இப்போ எப்படி நம்ம சோடா வாட்டர் வந்து சோடா வந்து ஒரு ப்ரெஷர் லெவலில் இருக்குங்க, ஹை ப்ரெஷரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஆமாம், அந்த ப்ரெஷரில் தான் உள்ளே இருக்குங்க, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்குங்க. நம்ம சோடா திறந்த உடனே என்ன ஆகுது, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது இந்த சோடா வாட்டர் தண்ணி வெளியில் வருதுங்க. ஆமாம், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஆர்டிசன் கண்டிஷன் இருக்கும்போதுங்க, ஹை ப்ரெஷர் ராக்ஸ் இருக்கும்போதுங்க, ப்ரெஷர் அதிகமாக உள்ள இடத்துல நம்ம போர் போடும்போது தண்ணி பீச்சிட்டு வெளியே வருதுங்க. அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து ஹைட்ராலஜி சப்ஜெக்ட் வந்து அது நல்லா ஒரு தனிப்பட்ட ஜியாலஜியில் இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்டுங்க. அது மாதிரி நிறையா சப்ஜெக்ட்டுங்க, நல்ல ஒவ்வொரு சப்ஜெக்டும் நல்ல ரிசர்ச். நீங்கள் தனியாக ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டு, ஆமாங்க, அதில் ஏதாவது வந்து உங்கள் ரிசர்ச்சை ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதாவது உங்கள் ரிசர்ச் தாண்டி ஏதாவது பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஏதாவது இருக்காங்க. ஆமாம், அது வந்து அவங்க பண்ணது வந்து நீங்களே வந்து இது நல்லா இருக்கு, புதுசாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? அந்த மாதிரி எப்படின்னாங்க, இப்போ நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணுவாங்க, நம்மளாம் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டுங்க, நம்மளே ஒரு ரெகனைஸ்டு கைட் ஆகிடுவோங்க. இப்போ எம்ஃபிஎல் பிஹெச்டி முடித்த பிறகு நம்ம யூனிவர்சிட்டிக்கு நம்ம எந்த யூனிவர்சிட்டியை சார்ந்துருக்குமோ அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம பிஹெச்டி முடிச்சிட்டேன், ஆனால் நான் வந்து என்னை ஒரு ரெகனைஸ்டு கைடாக என்னை ரெகனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ நம்முடைய குவாலிஃபிகேஷன், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில் உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எல்லாமே வேணுங்க. அப்போ நம்முடைய அப்ளிகேஷன்லாம் இப்போ ஆராய்ச்சி பார்த்து செஞ்சு சரி இவர் வந்து கைடாக இருக்கிறது தகுதியானவன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், அதான் ரெகனைஸ்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். இப்போ நான் வந்து ரெகனைஸ்டு கைடு. இப்போ நான் வந்து சில மாணவர்களை வந்து ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நான் வந்து கைட் பண்ணலாம். என்கிட்ட வந்து சேர்கிற மாணவர்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்டு அவனுக்கு, இப்போ நான் வந்து ஒரு மாணவர்கள் வந்து என்கிட்ட ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வருவாருன்னா அவனுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் கேட்டுக்கிடுவேன். இப்போ இவ்வளோ மினரல்ஸு, ராக்ஸு, இந்த மாதிரி பூச்சி பாடம், பூச்சி இதை பற்றியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சார்ந்து அவனுக்கு அந்த டாபிக் அலாட் பண்ணிடுவேன்.
அலாட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒருத்தர் சில பாக்ஸைட்டுகளே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் ஒரு டாபிக் அலாட் பண்ணி சரி இதில் நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதில் வந்து இப்போ நீங்கள் எம்ஃபில் பண்ணோம்னா அதில் வந்து 2 வருஷம் நீங்கள் பண்ணணுங்க பார்ட் டைமாக. பிஹெச்டி பண்ணோம்னா ஒரு 4 வருஷம் ஆகும் அல்லது 5 வருஷம் ஆகும், சில சமயம் 8 வருஷம் கூட ஆகும். நான் பிஹெச்டி பண்ணும்போது 8 வருஷமாக பண்ணியிருக்கேன். எம்ஃபில் பண்ணும்போது 2 வருஷமாக பண்ணியிருக்கேன். எந்த டாப்பிக்னா இன்றைக்கி பக்கத்தில் நகரமலைன்னு ஒன்று இருக்குங்க. அந்த நகரமலையில் வந்துங்க அதனுடைய கெமிஸ்ட்ரி பற்றி அந்த ராக்கினுடைய கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன, அது என்ன, அதில் என்னென்ன கெமிஸ்ட்ரி இருக்குது, அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ரேர் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது, அதை பற்றி அதில் வந்துங்க ஒரு ரேர் மினரல் இருக்குங்க. அதாவது அந்த நகரமலை பாறையில் பார்த்திங்கன்னா சாங்கினைட்டுன்னு ஒரு பாறை இருக்குங்க. அது ரேர் பாறை. அதில் சாங்கினைட்டில் பார்த்திங்கன்னா அந்த மினரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த மினரல்ஸ் வந்து ஆல்ட்ரு ஆகி மேக்னசைட்டாக மாறுறதுக்கோ அல்லது வேறு மினரலாக மாறுறதுக்கெல்லாம் சான்சஸ்லாம் இருக்குங்க. ஆமாம், அந்த சாங்கினைட்டுங்கிறது வந்து ரொம்ப ரேர் ராக்குங்க. அந்த ரேர் ராக்கு வந்து இங்கே கிடைக்கிது, சேலத்தில் கிடைக்கிது அப்படின்ட்டு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அது நிறைய இடத்துல இப்போ இந்தியாவிலே இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியான பாறை வந்து எங்கேயுமே கிடைக்கலங்க, ரொம்ப ரேர் தாங்க சாங்கினைட்டு. அதை நான் கண்டுபிடிச்சேன், இது சாங்கினைட்டு தான், இந்த பாறை தான் இங்கே கிடைக்கிது அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அது யூஸ் வந்து எக்கனாமிக்கல் யூஸாக அது ஒன்றும் ஆகாதுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும். அதில் வந்து வேறு எது அதில் வந்து பவர் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் இருப்பாங்க. அது வந்து ரேர் ராக்குன்னு இந்த பாறையில், இந்த நகரமலை பாறையில் வந்து இந்த மாதிரி ஒரு ரேர் மினரல் இருக்குது அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். சாங்கினைட்டு இந்த சாங்கினைட்டுங்கிற ஒரு பாறை வந்து அதோட சாங்கினைட்டுங்கிற மினரல் அதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணால் அந்த மினரலை எடுத்து கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அதுலேயும் தங்கம்லாம் கிடைக்கிது, அந்த சாங்கினைட்லேயும் தங்கம் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பாக்சைட் பாறை சொல்கிறேன் இல்லையா, இரும்பு இது பாக்சைட் பாறை, அதுலேயும் தங்க துகள்கள் கிடைக்கிது. ஆனால் அந்த தங்க துகள்களில் வந்து ரொம்ப மைனர் பெர்சன்டேஜ் தாங்க, வெரி வெரி மைனர். அது பிரித்தெடுக்கிறதுக்கு நிறையா ரொம்ப காஸ்ட் ஆகும். ஆனால் எல்லா பாறைகளும் தங்க துகள்கள் கிடைக்கிது, பட் வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. நம்ம அதிகமாக கிடைச்சா தானே நம்ம அதை வந்து மைண்ட் பண்ணி இது பண்ண முடியும், ஆராய்ச்சி பண்ண முடியும். இப்போ கோலாரில் அது குவார்ட்சைட் பாறையில் தான் கிடைக்கிது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் இல்லாத காலத்திலே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், தண்ணி கண்டுபிடிக்கிறதுன்றது இல்லாத காலத்தில். ஆமாம் ஆமாம், இந்த சயின்டிஃபிக் ஆமாம் ஆமாம், இல்லாத காலத்தில் தான் கண்டுபிடிக்கும். ஆமாம் ஏதோ ஒரு பவர் வந்து, ஆமாம் பவர் ஏதோ ஒரு பவர். அப்போ அந்த மாதிரி இது இருக்கிறப்போ இது வந்து இந்த பீப்புள்ஸ் இந்த நகரத்தில் இருக்கிற இந்த பீப்புள்ஸ்க்கு என்ன ஒரு அறிவு அந்த மாதிரியான. அதாவது வந்துங்க இப்போ வந்து தண்ணி கண்டுபிடிக்க முன்னாடி வந்துங்க முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குச்சி வச்சு பார்க்குறது, ஆலங்குச்சி வச்சு பார்க்குறது, காப்பர் ராடை வச்சு பார்க்குறது, தேங்காய் வச்சு பார்க்குறது, இந்த மாதிரி வாட்சி வச்சு பார்க்குறதுலாம் அந்த மெத்தட்ஸ்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பழைய அன்சைன்டிஃபிக் மெத்தடாக கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. பட் இருந்தாலும் சில பீப்புள் வந்து ஸ்டில் தே ஆர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது வந்து சீப்பஸ்ட் மெத்தடுங்க. அது வந்து எல்லாத்துக்குமே சில பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேருக்கு அவங்க பாடியிலேயே மேக்னெட்டிக் பவர் ஓடுது. இப்போ நீங்கள் அதே குச்சியை எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணி இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த தேங்காய் இது எடுத்துகிட்டு போகிறீங்க, அவருக்கு மட்டும் அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த தேங்காய் இது சுற்றும். ஆனால் நீங்களே அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றாது. இப்போ நானே சில இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நானே சில இடத்துல ஒருத்தர் வரும்போதுங்க இந்த மாதிரி வாட்சை வச்சு தான் ஒருத்தர் பார்த்தாருங்க. அவர் நடந்து போகும்போது அது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த வாட்சை சுற்றுதுங்க. அதே வாட்சையை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் பார்த்தாச்சுன்னா எனக்கு சுத்த மாட்டேங்குது. இது என்னென்ன அவர்கிட்ட ரீசன் கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, சார் என்னுடைய உடம்புல மேக்னெட்டிக் பவர் ஓடுது, என்னுடைய உடம்புல மேக்னெட்டிக் பவர் இருக்கனால எனக்கு வந்து அது வந்து ரியாக்ஷன் ஆகுது. ஆனால் நீங்கள் உங்கள் உடம்புல வந்து அந்த மேக்னெட்டிக் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது ஆக்ஷன் வரல அப்படின்ட்டு. ஆனால் சில பேருக்கு வருதுங்க, அந்த ரீசன் சொல்கிறாங்க. பட் அதை வந்து நம்ம தகுந்தமான ரீசன் சொல்ல முடியாதுங்க, அந்த மாதிரி இருக்குங்க. பட் அது எல்லாமே ஏன்னா அது வந்து மக்கள் இப்போயும் இப்போ பக்கத்தில் ஒரு கண்ணங்குறிச்சி ஏரியாவில் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து வாட்ச் வச்சு காப்பர் ராடு வச்சு பண்ணிகிட்டு இருக்காருங்க.
நான் அவர்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு இது பண்ணலான்னா சில பேர் அந்த மெத்தடை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது வந்து சீப்பஸ்ட் மெத்தடு. ஏன்னா அது வந்து நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா கூட நீ கரெக்டாக தண்ணி இருக்க இடத்த கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. பட் அதை வந்து 100% உறுதியாக சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. சக்ஸஸும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். பட் அவர்கிட்ட போய் நம்ம போய் கேட்டிங்கன்னா அந்த டெக்னிக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவன் வந்து ஆனால் அது சொல்லி கொடுக்கணுங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அவருக்கு பிறகு நம்ம அந்த இளைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் இல்லையா? இப்போ சித்த வைத்தியமெல்லாம் அந்த மாதிரி தானே போச்சுங்க. சித்த வைத்தியம் வந்து இளைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்காம சொல்லி தான் அந்த சித்த வைத்தியமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சுங்க. அதேமாதிரி நான் இவர்கிட்ட கூட நான் பல தடவை ஃபோன் பண்ணி கூட தண்ணி வேணுமா அவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணி கூட கேட்டேங்க. சார் நான் அது வந்து இந்த டெக்னிக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபீல்டு கூப்பிட்டு போய் அந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தேங்க. அவர் வந்து முடியாதுன்னு சொல்லலை, பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாற்றிட்டேமே காலத்தை நகர்த்திட்டு போயிட்டாருங்க. நானும் அதுக்கு பிறகு ட்ரை பண்ணல. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ஏ சயின்டிஃபிக் மெத்தடுங்க. இப்போ நாங்கள் மெத்தட் வந்து பண்ணுற மெத்தடு இந்த சயின்டிஃபிக் மெத்தட் அந்த ரெசிஸ்டிவிட்டி மெத்தட் வச்சு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுவும் உங்களுக்கு 100% சக்ஸஸ், ஆனால் 90% சக்ஸஸ் ஆகும். ஏதோ 1-2 கேஸ் வந்து தவறான முறையில் பண்ணுறதுனால அது வந்து ஃபெயிலியர் ஆகுமே தவிர 95% சக்ஸஸ் ஆகிருங்க. பட் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது அது வந்து தனியாக அது டிபார்ட்மெண்ட்டாக டுவாட் போர்டுன்னு தனியாக இருக்குங்க. தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்குங்க. அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பிடபிள்யூவில் ஒரு பார்ட் ஒரு விங்குங்க, அது கிரவுண்ட் வாட்டர் போர்டுன்னு. அதுலேயும் இவங்க அந்த மீட்டர்லாம் வச்சுருக்காங்க. மீட்டர் வச்சுட்டு அவங்களும் நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க, ஒரு 2 இடத்துல கிணறு தோண்டியிருக்கீங்க, தண்ணி வரல, நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அணுகி போயிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு வந்து தண்ணி இருக்க இடத்துல கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பர்டிகுலர் ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டினா ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் இருக்கணும். அவங்க கார் எடுத்துகிட்டு ஜீப்பு வருவாங்க. ஜீப் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு சார் இந்த இடத்துல போர் போடுங்க சார், இவ்வளோ அடி போடுங்க, 1500 அடி போடுங்க, தண்ணி வந்துன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக வந்துடுங்க. அந்த சப்ஜெக்ட் இப்போ வந்து ஹைட்ரோ ஜியாலஜி சப்ஜெக்ட் அப்படின்ட்டு இட் இஸ் பார்ட் ஆஃப் ஜியாலஜிங்க. ஜியாலஜியில் ஒரு பார்ட் அது மாதிரி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து வருது. இப்போ சீட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வேலை கிடைக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம ஊர் மக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை கிடைக்கணும், இங்கேயே இருந்துக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இருக்குன்னு. இது வந்து குளோபல் லெவல் சப்ஜெக்ட்டுங்க. அதாவது ஆல் இண்டியா லெவலில், இது வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸான சப்ஜெக்ட். இப்போ நான் கூட நினச்சா கூட யூஎஸ்லேயோ அல்லது மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயோ போய் ஒரு ப்ரொஃபஸராக போக முடியும். காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ ப்ரொஃபஸராக போய் வாண்டட் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இப்போ விரும்புதில்லை. ஏன்னா நமக்கு வயசாகிடுச்சிங்க, வயசையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ நமக்கு கவர்மெண்ட்டில் 58 வயசு 60 வயசாக நம்ம ஏன் வெளியே போக சொல்கிறான்? நம்மளால் முடியாதுங்க. இப்போ நம்ம ஃபேமிலியில் விட்டு எங்கேயும் வெளியிலையும் போக முடியாது. ஆனால் டீச்சிங் ப்ரொஃபஷன் பொறுத்தளவுங்கள ஏஜ் இஸ் நோ பாருங்க. நீங்கள் எந்த வயசு 70 வயசு 80 வயசில் கூட நீங்கள் டீச்சிங் பண்ணலாம். அது மாதிரி பண்ணலாம். டீச்சிங் அண்ட் ரிசர்ச் பொறுத்தளவுங்க ஏஜ் ஆகாத உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். அதனால் அது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி ரிசர்ச் பண்ணலாம், ஃபீல்டு ஒர்க்கு. ஆனால் ஃபீல்டுக்கு நம்ம போக முடியாதுங்க. இப்போ இந்த ஜியாலஜி சப்ஜெக்ட் பொறுத்தளவுங்க இட் இஸ் அ ஃபீல்டு ஓரியன்டட் சப்ஜெக்ட்டுங்க. ஃபீல்டுக்கு போனால் தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபீல்டுக்கு போகாமல் ஒன்றும் கற்றுக்கிட முடியாது. இப்போ இது வந்து சொல்லி கொடுக்க போகலாம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில இப்போ நம்ம வழக்கமாக ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஜுவாலஜி படித்தாலும் கனிமங்களை பற்றி படித்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பாக. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனாக எம்எஸ்சி முடிச்சு 1 இயர் கழிச்சு தான் கிடச்சிதுங்க. 78லேருந்து 79லேருந்து சும்மா தான் இருந்தேன். 79 நவம்பரில் தான் எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனே கிடைச்சதுங்க. அதே மாதிரி நான் ஒரு 2-3 ஆர்டிக்கல் புக் எழுதியிருக்கேன். அந்த புக்கில் தான் இந்த சப்ஜெக்ட் படித்தாச்சுன்னா எந்தெந்த துறையில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். அதாவது மைன்ஸ் ஏகப்படும். மைன்ஸ் இல்லாத ஊரே கிடையாதுங்க. எல்லா மைன்ஸும் இப்போ சேலத்தை பொறுத்தளவு எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஏதாவது ஒரு மைன்ஸு, லைம்ஸ்டோன் மைன்ஸு, நிலக்கரி மைன்ஸு, இரும்பு மைன்ஸு, சுண்ணாம்புகள் கிடைக்கிறது, ஏதோ ஒரு மைன்ஸ் இருக்குங்க. ஆமாம், ஒவ்வொரு மைன்ஸும் நம்மளே கூப்பிடுவாங்க. அந்த மைன்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக எப்படி அந்த மைனை எப்படி தோன்றுறது, எப்படி ஆக்சிடென்ட் இல்லாமல் கொண்டு போகிறது, எப்படி மைன்ஸை ஸ்டெப்பாக எப்படி நம்ம உடனே டீப்பாக நம்ம உள்ளே ஓட்ட போட்டு கொண்டு போக முடியாதுங்க. ஏன்னா மைன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போகணும்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள லாரியெல்லாம் இறக்கணும் இல்லையா, உள்ள லாரி இறக்கணும், அதுக்கு நீங்கள் பாதையெல்லாம் கொண்டு வரணும், லாரி ஆக்சிடென்ட் எல்லாம் மேலே கொண்டு இந்த வரணும். மாதிரி விஷயங்கள் செய்யும்போது as usual நம்ம வந்து இயற்கை சூழல் பாதிக்கப்படுற மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம், அது இப்போ கோளாறு அதுக்கு நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கி ஆகணும். இல்ல 3 கிலோமீட்டருக்கு கோளாறு வந்து உள்ள தோண்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், இதனால சுத்து வட்டாரத்துல என்ன பாதிப்பு வந்திருக்கா இல்ல அதுக்கு வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நிறைய மைன்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நிறைய மைன்ஸ் இருக்குங்க. அதாவது அங்குள்ள பறவை இனத்துக்குள்ளோ அங்குள்ள விலங்கினங்களுக்கோ எந்த விதமான அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது, எந்த விதமான டேஞ்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு இப்போ மைன்ஸை வந்து அங்கே டெபாசிட் கிடைக்கும், கனிம வளங்கள் கிடைக்கும், டெபாசிட் இருக்கும், அதை நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். ஆனால் அங்கே மைன்ஸு நீங்கள் தோண்ட போகும்போது நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கணும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுக்கணும், நாங்கள் இந்த மாதிரி மைன்ஸ் ஆரம்பிக்கிறதுனால பறவையினங்களுக்கோ விலங்கினங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு வராது. வராமன்னா நம்ம அதுக்கு தக்கமான ஏற்பாடு பண்ணிக்கணும். அதாவது மரங்களை வந்து அதிகமாக வெட்டக்கூடாது. அதை வந்து நம்ம அதாவது அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க, அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நம்ம பண்ணலாம், அது பண்ணலாம். ஏன்னா அங்கெல்லாம் மைன்ஸ் தோணும் போது வெடி சத்தமெல்லாம் கேட்குங்க. அந்த அதே டிஃப்ரெண்ட் லெவல் இருக்கும். இப்போ நம்ம அதுலேயே சில டிசிபிள் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம தீபாவளி பொங்கல் இந்த இதுக்கெல்லாம் வெடி போடுறாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், ஒரு சில டெசிபிள்கள் மேலே பட்டாசு வந்து உயர்ந்த அழுத்தத்தில் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த லெவலுக்குள்ளே தான் போடணும். பெரிய சத்தம் எழுப்புற பட்டாசுலாம் போடணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மைன்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்த வகையான வெடி தான் நீங்கள் வெடிக்கணும், இந்த வகையான கெமிக்கல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணணுன்ற ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு நிர்ணயம் பண்ணிடுவோம். அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ணி ஆகணுங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஓகேனா நம்ம மைன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மைன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து சில கண்டிஷனும் போடுவோம். அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் க்ரோர்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனால் சின்ன சின்ன மைன்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் சேலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சுண்ணாம்பு நிறைய கிடைக்குங்க. அதெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் மைன்ஸுங்க. அதில் அவங்க வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை. ஏதோ ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருந்தால் கூட ஒரு மைன்ஸு ஆரம்பித்து அந்த சுண்ணாம்பு கல் அதை வெட்டி எடுத்து, அது சுண்ணாம்பு கல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிமெண்ட் மேனுஃபேக்சருக்கு. ஏன்னா சிமெண்ட் மேனுஃபேக்சருக்கு நம்ம யூஸ் ஆகுதுங்க மெயினாக. பிறகு கோலம் போடுறதுக்கு செய்கிறதுக்கு அதை கம்ப்ளீட்டாக பொடி பண்ணி அரைச்சி செஞ்சு மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சர் தான் யூஸ் ஆகுதுங்க. அது இங்கே சேலத்தில் கூட சங்ககிரியில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. சேலத்தை சுற்றி சங்ககிரி சுற்றி நிறைய மைன்ஸ் இருக்குதுங்க. மைன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ மைன்ஸ் நம்ம பெர்மிஷன் வாங்கணும். மைன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஜியாலஜி அண்ட் மைன்ஸ்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. இப்போ என்கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாமே அதில் இருக்காங்க. இப்போ என்கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஜாயின்ட் டைரக்டரு எல்லாமே என்கிட்ட படித்த மாணவர்கள் தான் அதில் தான் இருக்காங்க, வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் வந்து டீச்சிங் சைடில் இருந்ததுனால எனக்கு வந்து பிஸ்னஸ் லைனில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய இதெல்லாம் பண்ணணுங்க. அதெல்லாம் இப்போ நமக்கு போன மரியாதைலாம் உண்டுங்க. சில என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, சார் நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் ஒரு மைன்ஸ் ஆரம்பிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் சார், பெர்மிஷன் கொடுக்குறோம் செய்கிறோம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இல்லைப்பா நமக்கு எதாவது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டடு, டீச்சிங் எனக்கு வந்து பென்ஷன் வருது, ஃபேமிலி இருக்குது, பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு இது போதும்ப்பா, எனக்கு மைன்ஸ் ஆரம்பித்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு 2 சன்ஸ் இருக்காங்க. பெரிய சன் யூஎஸில் இருக்கான், அவன் நல்லபடியாக சம்பாதிக்கிறான், அவன் மேரேஜ் ஆகிடுச்சு, ஃபேமிலி செட்டில். அவர் வந்து நீ சொல்லு பெரியவனை பற்றி. படிச்சுட்டு இது அவன் ஐடி ஃபீல்டுக்கு போவான். ஆனால் அவன் நல்ல ப்ரோக்ராமர் போக மாட்டேங்கிறான். அது ரொம்ப ஒரு அனிமேஷன் பண்ணிட்டு இருக்கான்.